மூணாருக்கு நான் ஒரு பாஸ்டர் கூட போயிருந்தேன். அந்த பாஸ்டரு, நான், என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரரு எல்லோரும் நாங்கள் காரில் போயிருந்தோம். என் தங்கச்சி வீட்டுக்காரரு தான் அவருடைய காரு, அவர் கார் ஓட்டிகிட்டு இருந்தார். நாங்கள் காரில் மூணாரெலாம் சுற்றிட்டு சாயங்காலம் இருட்டிடுச்சு. அப்போது எங்கள் கூட வந்த ஒரு பாஸ்டரை நாங்கள் தங்கியிருந்த ரூமில் விட்டுட்டு நாங்கள் மட்டும் இன்னொரு இடத்துக்கு, சூரிய நெல்லின்னு ஒரு இடம் மூணாரில், அந்த இடத்துக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு நைட்டுக்கு டின்னர் சாப்பிட்டுட்டு அவருக்கு மட்டும் இட்லி பார்சல் வாங்கிட்டு காரில் கிளம்பி வந்துகிட்டே இருக்கோம். இருட்டு. மூணாரில் ஒரு யானை உண்டு, அதுக்கு பேர் படையப்பா. இப்பவும் இருக்குது அந்த யானை. அந்த யானை பேரை கேட்டாலும் அங்கே எல்லாருமே பயப்படுவாங்க. இங்கே பேர் படையப்பான்னு வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குறது உண்மையிலே படையப்பா தான், அந்த படையப்பா யானை. இது அந்த படையப்பானா எங்கே வந்து என்ன பண்ணுன்னு தெரியாது. நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து கூட சேட்டை பண்ணிட்டு போயிடும். அந்த ஒரு யானை ஒத்த யானையாக பயங்கரமாக சுத்தம். அப்போது யோபு பாஸ்டர் காருக்கு முன்னால் உட்காந்துருந்தார், நான் இன்னொரு தம்பி பின்னால் உட்காந்துருந்தோம். அப்போ அவர் சொன்னார், என்ன பெரிய படையப்பா, நாம் யார், நம்மக்கிட்டலாம் அது வர முடியுமா அப்படி இப்படின்னு ரொம்ப வீராப்பாக பேசிகிட்டே இருந்தார். நாங்களும் ஆஹாஹான்னு சிரிச்சிட்டே வந்தோம். திடீர்னு கார் ஒரு டேர்னிங்கில் அப்படி திரும்பும்போது தூரத்தில் ஏதோ பளிச்சுன்னு மின்னுச்சு. அப்போ நான் என் மச்சான் சொன்னேன், ஏதோ ஒன்று வைரக்கல் மின்ன மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது காரை ஸ்லோ பண்ணி அப்படியே பார்த்தா நல்ல இன்னும் லைட் அடிக்க அடிக்க கண்ணு பயங்கர பிரைட்டாக தெரிஞ்சுது. உண்மையிலே படையப்பாங்க நிற்கிது. அது எப்படி நிற்கிதுன்னா சிலை மாதிரி அப்படியே அசையாமல் நிற்கிது. லைட் வெளிச்சத்தை பார்த்தோன்னா அதுக்கு ஆக்ரோஷம் கண்ணுலேயே தெரியுது, ஒரு மாதிரி கோபம். நாங்கள் அந்த பக்கமாக நிற்கிது. கார் இப்படி போகணும், அது அங்கேருந்து எங்கேயோ மேட்டிலேருந்து இறங்கி வருது. இப்போ நாங்கள் காரில் எப்படி போனோம், அது அங்கே நிற்கிது. எங்களுக்கு பயம் கொடுத்துச்சு. அது ஒரு வேகனார் காரு. யானை இந்த யானை தூக்கி அடிச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு எங்கள் காரு. நாங்கள் பள்ளத்தில் தான் உருண்டு விழணும், கீழே பெரிய பள்ளம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் நேரத்துக்கு திகச்சு போயிட்டோம். கடைசியாக இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். படையப்பா வரட்டு பார்க்கணும்னு சொன்னார். வாயை மூடிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இருக்கிறாரு. அப்போ என் மச்சான் பேக்கில் ரிவர்ஸில் கார் எடுக்க ஆரம்பித்தார். அங்கே நிற்கிது, ரிவர்ஸில் கார் வருது. ரிவர்ஸில் கார் வருது, அது ஓடி வருது. அது குடுக்குடுன்னு உடம்பு வச்சுட்டு ஓடிடுது. எங்களுக்கு உயிர் கையில் இல்லை. திருப்பியும் எவ்வளோ பேக்கில் ரிவர்ஸில் ஸ்பீடாக போக முடியுமோ அவ்வளோ ரிவர்ஸில் போயிட்டு ஒரு இடத்துல டேர்ன் பண்ணுறதுக்கு கிடச்சிதா டக்குன்னு டேர்ன் பண்ணி சரசரன்னு திருப்பி சூரிய நெல்லியை பார்த்து அந்த இடத்துக்கு ஓடிட்டோம். வண்டி போயிடுச்சு. போய் நாங்கள் அங்கே கொஞ்சம் வீடுகள்லாம் இருக்குது. அதனால் ஒரு தைரியமாக அந்த பக்கமாக கார் நிறுத்திட்டு பார்க்குறோம், யானையை காணோம். சரி, அப்படி யானை வந்தால் ஏதாவது வீட்டுக்குள்ளெல்லாம் நம்ம ஓடிக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம். கொஞ்சம் நேரம் ஆச்சு, எதுவுமே இல்லை. நாங்கள் 1 கிலோமீட்டராக நாங்கள் வந்திருப்போம், யானையை காணோம். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து மலையிலேருந்து வரக்கூடிய மக்கள் வர்றாங்க, ஜீப்பு வருது. அப்போ ஜீப்பு வந்தோடனே நாங்கள் ஜீப்பை நிறுத்தி கேட்டோம், வழியில் யானை இருக்குதான்னு. அப்போ சொன்னோம், இல்லையா யானையை நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு ஒரே ஷாக்கு. நாங்கள் கண்ணால் பார்த்தோம், எங்களை துரத்திட்டு வந்துச்சு. இப்போ இது எங்கேயாவது ஒழிச்சு கிடந்துன்னா என்ன பண்ணுறது? திருப்பி நாங்கள் ரூமுக்கு போனோம். அங்கே ஒரு பாஸ்டர் உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். நாங்கள் நைட்டு அங்கே தான் தங்கணும். எங்களுக்கு திருப்பி போகிறதுக்கு இல்லை. அப்படியே உட்காந்துட்டோம். திருப்பி அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஜீப்பு வந்துச்சு. ஜீப்போ பைக்கோ வந்துச்சு. அப்போ நாங்கள் நிறுத்தி கேட்டோம் திருப்பியும், யானை ஏதாவது பார்த்தீங்களான்னு. இல்லை. அப்போ யோசித்தோம், சரி, ஆனால் அதுக்கு போகிறதுக்கு வழி இல்லையா, எங்கே தான் போயிருக்கோம், போகும் இந்த வழியாக தானே வந்திருக்கணும். இருந்தாலும் சரி, ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணிவிட்டு பிறகு நாங்கள் போனோம். அந்த யானை நின்ன இடத்தையும் பார்த்தோம். அதில் இப்போ யானை இல்லை. பேசாமல் கடந்து கொஞ்சம் தூரம் போய் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் வீட்டில் போய் சேர்ந்துட்டோம். எப்படியும் அந்த இட்லி அங்கே இருந்துச்சு, கீழே கிடந்துச்சு. அந்த வண்டி அந்த கீழே டிக்கியில் அதை எடுத்து அவர் கொடுத்துட்டு, நாங்கள் உயிர் பிழைச்சி வந்ததே பெரிய புண்ணியம், இந்த இட்லி தான் சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட கொடுத்தோம். விடிய காலையில் நாங்கள் பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு டீ குடிக்க போவோம். அங்கே போன பிறகு தான் தெரியுது, டீ குடிக்க வந்தவராக அடித்து தூக்கி போட்டு மீச்சிருக்கு. அது ராத்திரியெல்லாம் கிடந்து சுற்றி இருக்குது போல். நல்ல காலம் நாங்கள் அதுக்கு கண்ணில் மாட்டலை. எனக்கு, என் மச்சானுக்கு, எங்கள் கூட வந்த பாசஸுக்கு அது உண்மையிலே வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம். அன்றைக்கு யானையின் கைக்கு தப்புவித்த ஆண்டவர் உங்களையும் தப்புவிப்பாராக. என்ன அன்றைக்கி தப்புவிச்சதுனால இன்றைக்கி நான் அந்த யானையை பற்றி தான் இன்றைக்கி உங்களோட பேச போகிறேன். ஒரு இலையிலேயே சொல்லுங்களேன். ஆமாம், யானையை பற்றி பைபிளில் ஏதாவது இருக்குமான்னு நானும் ரொம்ப தேடி தேடி பார்த்தேன். பைபிளில் இல்லை, ஆனால் இருக்குது. இல்லை, ஆனால் இருக்குது. சரி, அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், எங்கே இருக்குது எங்கே இல்லைன்னு சொல்லி. ஒரு வசனம் வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 10:22. கப்பல்களோட கூட தர்சீஷின் கப்பல்களும் இருந்தது. தர்சீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். போதும்.
இந்த ஒரு இடத்துல யானை தந்தம் இருக்குது, இன்னொரு இடத்துல யானை தந்தம் இருக்குதே ஒழிய யானைன்ற வார்த்தை பைபிளில் எங்கேயும் இல்லை. ஆனால் பைபிளில் இருக்குது. எங்கே இருக்குன்னா ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 8-9 நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவாவுடைய பேழைக்குள்ளே சகல நாட்டு மிருகங்களும் வீட்டு மிருகங்களும் பறவைகளும் எல்லாம். அப்போ அதுக்குள்ளே யார் இருந்திருக்கும்? அப்போ பைபிளில் யானை இருக்குது. ரைட்டா? ரைட், முடிச்சிட்டேன். ஓகே, இந்த யானையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பூமியில் உள்ள மிருகங்கள்லேயே மிகப்பெரிய மிருகம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த யானை தான். என்னது? யானை. உலகத்திலேயே ரொம்ப பெரிய மிருகம் எதுன்னு கேட்டிங்கன்னா யானை தான். 10 அடி உயரம், குறைஞ்சபட்சம் எவ்வளவு? 10 அடி உயரம், 4500லேருந்து 6000 கிலோ வரைக்கும் வெயிட், 6 டன்னு வெயிட். அவ்வளோ பெரிய வெயிட் உள்ளது இந்த யானை. ஆண் யானைக்கு தான் தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் கிடையாது. தந்தங்கிறது வேறு எதுவும் இல்லை, பல்லு தான். நமக்கு 32 பல் இருக்குது. அதில் சிலருக்கு பார்த்துருக்கீங்க 2 பல் கொஞ்சம் நீண்டு நிற்கும், பார்த்துருக்கீங்களா லைட்டாக. யானைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யுது? நீண்டு நிற்கிது, அவ்வளவுதான். அது யானை தந்தம்னா ஏதோ விலை கூடின பொருள் நினைக்காதீங்க. என்னது? பல்லு. சரியா? யானை பல்லு தான் அது. 10 அடி வரைக்கும் அது நீளமாக இருக்குமா. சில யானைக்கு 4 அடி, 5 அடி, 6 அடி, 10 அடி வரைக்கும் நீளம் உள்ள தந்தம் உண்டு. தந்தத்துக்கு நிறைய விலையும் உண்டு. ரைட். இந்த யானை நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப கடினமான தோற்றமாக தெரியுது. அதோடைய தோல் உண்மையிலேயே ரொம்ப கடினமானது. 3 சென்டிமீட்டர் இவ்வளவு தடிப்பானது. இவ்வளவு தடிப்பு 3 சென்டிமீட்டர். ஸ்கேலில் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 3 சென்டிமீட்டர் தடிப்பு. நமக்கெல்லாம் கிள்ளுனாலே உடனே என்ன செஞ்சிடும்? வலிக்கும் இல்லை? நமக்கு லேஸ் தோல் தான். யானையுடைய தோலுக்கு அவ்வளவு தடிப்பு. அதே போல் யானை உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டானது. எப்போவுமே ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அனலாக இருக்கும். சரியா? நம்ம சிலர் சொல்லுவாங்களா என் உடம்பு ரொம்ப ஹீட் உடம்புன்னு சொல்லுவாங்க. சிலர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யானை உண்மையிலேயே என்னது தான்? ஹீட்டு. அதனால தான் அது எப்பவும் காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஃபேன் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, பார்த்தீங்களா? அதனால் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? காதை ஆட்டி இப்படி. நம்மலாம் சும்மா ஹீட்டாக இருந்தால் என்ன செய்வோம்? உடம்புக்கு வீசுகிறோம். கடவுள் பாருங்கள், அதுக்குன்னே 2 விசிறி என்ன செஞ்சுருக்கிறாரு? அதை பார்த்து காதை ஆட்டிகிட்டு இருக்கும், வாழையும் ஆட்டிகிட்டு இருக்கும். வால் ஆட்டுறது பின்னால் ஹீட்டு போகிறதுக்கு, இது இங்கேருந்து இங்கே காற்று அனுப்புறது. அதுக்கு ஃபேன் ஆண்டவர் அப்படி மாற்றி வச்சுருக்கிறாரு. அதே போல் யானையை குளிப்பாட்டுறவங்க காலையில் 3 மணி நேரம் குளிப்பாட்டுவாங்களாம், சாயங்காலம் 2 மணி நேரம். நான் ஊட்டிக்கு போயிருந்தேன், தெப்பக்காட்டுன்னு ஒரு இடத்துல பார்த்தேன். அங்கே நிறைய யானையை போட்டு குளிப்பாட்டி தேய்ச்சி குளிப்பாட்டுருந்தாங்க. அங்கே விசாரித்தா சொல்கிறாங்க 3 மணி நேரம் காலையில் என்ன செய்வாங்களாம். நீங்கள் எவ்வளோ நேரம் குளிப்பீங்க? சில ஆட்கள் 3 நிமிஷம் கூட நினச்ச மாட்டாங்க. மொத்தமே 3 மக்களை டக்குன்னு தண்ணியை ஊற்றிட்டு அந்த ஷாம்பை போட்டுட்டு என்ன மூஞ்சை கழுவிட்டு ஓடி வந்துடும். யானை குளிக்கிறது மட்டுமே, அது காலையிலையும் சாயங்காலம் மொத்தம் 5 மணி நேரம் குளிக்கிறதுக்கு மட்டும். யாராவது அதுவே பாகன்களுக்கு பெரிய வேலை. அவ்வளோ நேரம் போட்டு குளிப்பாட்டணுங்களாம். அது பாட்டு சுகமாக கிடக்கும். ஏன்னா யானைக்கு வந்து குளிக்கும்போது காதை ஆட்ட வேண்டாம், வாழையும் ஆட்ட வேண்டாம். அது பாட்டு பேசாமல், ஏன்னா உடம்பு கூலாக இருக்கும். நல்லா தேய்ச்சி போட்டு அதை குளிப்பாட்டுறது அதுக்கு ரொம்ப பிடிக்கும். யானைக்கு தோல் அவ்வளோ கடிப்பாக தின்னாக ஹீட்டாக இருந்தால் கூட யானைக்கு நல்ல உணர்வு உண்டு. நீங்கள் அதை தட்டுனா கூட அது திரும்பி என்ன செய்யும்? பார்க்கும். நமக்கு லேஸ் தோல் தான். நம்ம ஹோன்னு சொன்னால் கூட என்ன செய்ய மாட்டேங்குது, அது பாட்டுக்கு தூங்கும். சிலருக்கு உணர்வே இருக்காது. சிலர் கிள்ளுனா கூட தட்டுனா கூட என்ன செய்யாது, உணர்வு இருக்காது. காலையில் நம்ம பிள்ளைங்களை தட்டி எழுப்பி பாருங்களேன், உணர்வே இல்லாமல் தூங்கும். இதுக்கு அப்படி இல்லை, உணர்வு உண்டு. குறிப்பாக இப்போ பாகன்கள்லாம் யானைக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு கவனிங்களேன், யானையை நடத்திட்டு போகிறாங்க. இப்போ யானை இடது பக்கம் திரும்பணும் அப்படின்னா யானை பாகன் அவனுடைய இடது காலை அப்படியே யானைக்கிட்ட அப்படி தட்டினோன்னு அது பார்த்துட்டு இடது பக்கம் திரும்பிடும். வலது பக்கம் திரும்பினா வலது காலை தட்டுவான். பாருங்கள் எவ்வளோ உணர்வு பார்த்தீங்களா? நான் சொல்கிறது புரியுதா? இந்த காலை தட்டினோன்னா அப்போ நான் இங்கே தான் போகணும். அதுதான் உணர்வு. அந்த யானைக்கு வந்து உணர்வு ரொம்ப அதிகம். அதே போல் யானைக்கு உடம்புல 110 இடத்துல வர்மம் உண்டாம். வர்மம்னா நீங்கள் வர்மக்கலைன்னெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வர்மக்கலை தெரிஞ்சவங்க அவங்கள ஒரு இடத்துல அப்படி வச்சாங்கன்னா நீங்கள் அசையவே முடியாது. அந்த மாதிரி நரம்புல எல்லாம் பிடிச்சிக்கும். அதே மாதிரி யானைக்கு 110 இடத்துல வர்மம் இருக்குது தான். அது யானை பாகன்களுக்கு தான் தெரியுமா. யானை ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி நிற்க வைக்கணும் அல்லது அதை அடக்கணும்னா அந்த வர்ம இடத்துல அவங்க குத்துவாங்க, குச்சி வச்சு அப்படி தான் இது பண்ணும். இது மாதிரி அது உணர்வு உள்ளது. நீ யானையை பற்றி நிறைய சொல்ல வேண்டியதுக்கு நான் வேகமாக சொல்கிறேன். என்ன கவனமாக கவனிங்க. தும்பிக்கை யானைக்கு ரொம்ப முக்கியமான ஐட்டம். என்னது? தும்பிக்கை. தும்பிக்கை இல்லைன்னா யானையை வாழவே முடியாது. யானைக்கு தும்பிக்கை ரொம்ப முக்கியமானது. தும்பிக்கையில் மட்டும் கிட்டத்தட்ட 40,000 தசை இருக்குதான். எத்தனை தசை?
40,000 பாருங்கள். நம்ம பார்க்கறதுக்கு ஒரு தும்பிக்கை மாதிரி இருக்குது. அது எந்த பக்கம் வேணாலும் வளைஞ்சி சுருண்டு நெளிஞ்சு அப்படியெல்லாம் அது செய்ய முடியும். எங்கே வேணாலும் நுழையும். அது மாதிரி அந்த தும்பிக்கையுடைய முனையில் தான் அதோடைய மூக்கு துளை இருக்குது. ஒவ்வொன்றெல்லாம் மூச்செல்லாம் அதில் விடும். இந்த தும்பிக்கையை வச்சு சின்ன குச்சி, ஒரு 10 ரூபா நோட்டு எது கிடந்தாலும் என்ன செய்யும், எடுக்கும். அதே மாதிரி பெரிய மரத்தையும் என்ன செய்யும், தூக்கும். அவ்வளவு பலன் இந்த இதுக்கு உண்டு. இந்த தும்பிக்கையை அது தன்னுடைய உணவுக்காக தான் அதிகமாக பயன்படுத்துது. ஏன்னா காட்டில் அது சாப்பிட்றதெல்லாம் மரம், இலை, கொலை, தலை, இதெல்லாம் உயரமாக மரம் இருந்தாலும் இதுக்கு கவலை இல்லை, வெட்டி என்ன செஞ்சிடும், பறித்து போட்டு சாப்பிட்றோம். இது மரத்தெல்லாம் உடச்சி சாப்பிட்டுட்டு போட்டுட்டு போகிற எச்சத்தை தான், மிச்சத்தை தான் காட்டெருமை மானெல்லாம் வந்து தின்னுட்டு போகுமா. பாருங்கள், இது எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. அது மாதிரி இது மரக்கலையை உடைக்க தான் காட்டுக்குள்ளேயே திருப்பி வெளிச்சம் வருது, மீண்டும் இலைகள், தலைகள், கொலைகள் எல்லாம் நல்லா வளருது அப்படின்னு சயின்ஸ் பிரகாரம் சொல்கிறாங்க. இந்த தும்பிக்கை அது சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, எதிரிகளை அடித்து துரத்துறதுக்கும் தும்பிக்கையை தான் உதவுது. ஏற்ற மாதிரி ஏதாவது மிருகம் வந்தால் கூட இது பயப்படாது, தும்பிக்கையை வச்சு அடித்து துரத்திடும். நான் பார்த்தேன் ஒரு நாள் யூடியூப்பில், ஒரு பஸ்ஸுக்காரர் ஊட்டிக்கு போகிற ரூட்டில் மிடில் யானை வந்துருச்சு. ஆணை அடிக்கிறாரு. திருப்பி ஆணை அடித்தோன்னே யானைக்கு செம்ம கோவம் வந்துச்சு. நேராக தும்பிக்கை எடுத்து அடிச்சது பாருங்கள், கண்ணாடி உடஞ்சிச்சு, பஸ் கண்ணாடி. டிரைவர் எழுந்திரிச்சு ஓட்டார். பஸ்ஸுக்குள்ளே ஓடிட்டார்னா பஸ்ஸை விட்டு ஓடலை, பின்னாடி போயிட்டார். டிரைவர் சீட்டுக்குள்ளே அது தும்பிக்கை தூக்கி போடுது. முடிஞ்சு அவனை அதுக்கு தெரியுது பாருங்கள், இவன் இதில் தான் ஆண் அடிக்கிறான், அதனால் இவனை தான் முதல்ல தூக்கணும்னு. அதனால் எந்திரிச்சு ஓடி பின்னாடி போய் உட்காந்துட்டார். அப்புறம் பஸ்ஸுக்குள்ளே நுழையதுக்கெல்லாம் அந்த வழி பார்க்குது. மக்கள்லாம் இருந்தோன்னா அது என்ன நினச்சதோ தெரியல, அது பாட்டுக்கு போச்சு. கவனிங்க, இந்த யானை தும்பிக்கையை வச்சு எதிரிகளை துரத்தவும் அடிக்கவும் பயன்படுத்துது. அது மாத்திரம் இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கும் அதை பயன்படுத்தும். கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 10 லிட்டர்லேருந்து 350 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிப்பாக்கலாம் சார். எவ்வளவு? நமக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்க சொன்னால், எனக்கு நேரத்தை பெட்ஸ்கேனுக்கு ஒரு 3 கப்பு தண்ணி குடிக்க சொன்னதே எனக்கு முடியல. அதுவே என்னவோ மாதிரி பண்ணிடுச்சு. அதில் ஏதோ மருந்து கலந்து கொடுத்தாங்க, அது வேறு கதை. தண்ணி குடிக்க முடியாது அவ்வளவு. யானை அது பாட்டுக்கு குடிக்கும். அது மாதிரி இதுக்கு தும்பிக்கை இருக்கிறதுனால தண்ணியை பார்த்துச்சுன்னா எடுத்து தலையில் ஊற்றி, ஏன்னா நான் சொன்னேன் அது எப்பவும் ஹீட் உடம்பு, அது எப்போ வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் குளிக்கும், தண்ணிக்குள்ளால் கிடக்கும். இந்த யானைக்கு இந்த பெரிய உடம்பு, இதை தாங்கி பிடிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 தூண் மாதிரி, அதுக்கு 4 கால். யானைக்கு கால் பார்த்துருக்கீங்களா? எல்லோரும் யானை கால்னா பயப்படுவாங்க, காலில் போட்டு என்ன செஞ்சிடும், மிதிச்சிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. யானைக்கு கால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, இந்த காலை வந்து யானை கீழே வைக்கும்போது விரியுமா. மேலே தூக்கின உடனே சுருங்கும், மேலே தூக்குனா சுருங்கும், கீழே வச்சா விரியும். இந்த மாதிரி தான் அந்த காலுடைய அமைப்பு. அதே மாதிரி தண்ணியிலையும் அந்த காலை வச்சு அது நீந்தும். இதை விட பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மலை மேலே அந்த அவ்வளோ பெரிய உடம்பு வச்சு அந்த காலை வச்சு அது மேலே கடன்னு ஏறிடுமா. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமான காரியமாக இருந்தது. எப்படா நான் சொன்னால அந்த படைப்பையான வந்துச்சுன்னு சொல்லி, அது மலையிலிருந்து தான் இறங்கி வருது. அவ்வளோ பெரிய உடம்பு வச்சுட்டு, நம்ம சின்ன உடம்பு வச்சுட்டு நம்மளால் இறங்கியெல்லாம் வர முடியாது, நம்ம பயப்படுவோம். ஆனால் அது பாட்டுக்கு இறங்கி வருது. அடுத்தது மலைக்கு மேலே ஏறணுன்னா அது பாட்டுக்கு ஏறி போகுது. நம்ம ஆட்கள்லாம் பாருங்களேன், கொஞ்சம் உடம்பு வச்சுட்டு இந்த படியில் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏற மாட்டேங்கிறாங்க. அது 6000 கிலோ வெயிட்டை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிருது, மலை மேலே சல்லுன்னு ஏறுது, இறங்குது. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த யானை தான் காட்டில் பாதையே உண்டாக்கி வைக்கிது. இது போகிற பாதையில் தான் அடுத்தது காட்டருமா மற்றவர்கள்லாம் என்ன செய்வாங்க, யானை போக முன்னால் இவங்க போவாங்க பின்னால். ஏன்னா யானை, நான் ஒரு இடத்துல ஏதோ பார்த்தேன், மலைக்கு மேலேருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு அது பாட்டுக்கு அப்படி உட்காந்து சயங்கன்னு சறுக்கிக்கிட்டே வருது. சின்ன மரம் செடி கொடியெல்லாம் அடித்து பிடிச்சிட்டு என்ன செஞ்சிடுது, அந்த வீட்டில் அது பாட்டுக்கு பாதையை உண்டாக்கிட்டு வந்துடுது. அதனால் இதுக்கு அந்த கஷ்டமே தெரியாது, எங்கே வேணாலும் ஏறி இறங்கும். ஒரு அழிலே சொல்லுங்களேன், நம்மளும் யானை மாதிரி இருக்கணும். மலை வந்தாலும் பயமில்லை, பள்ளம் வந்தாலும் ஆமாம் எங்கே வேணாலும் ஏறி இறங்கணும். பவுல் சொல்வார்ல, வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். ஆமாம், நமக்கு அங்கேயும் ஏற தெரியணும், இறங்கினாலும் இறங்கவும் தெரியணும். அதே மாதிரி நான் சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த யானை தன்னுடைய காலை கொண்டு எவ்வளவு நேரம் வேணாலும் நிற்குமா. உங்களெல்லாம் ஆராதனைக்கு ஒரு 10 நிமிஷம் நிற்க வச்சா, எப்படா உட்காரப்பா தெரியலையே, ஆவியானவர் இதை சொல்லி உணர்த்த மாட்டேங்கிறாரே, ஆவியானவரே பாத்திரோட பேச மாட்டேறான்னு சொல்லி நாங்கள் 1.5 மணி நேரம் நிற்போம். ஆனால் நம்ம ஆட்கள் ஒரு 10 நிமிஷம் நிற்கிறதுக்குள்ளால இடுப்பு வலி, அந்த வலி, இந்த வலி எல்லாம் வந்துடும். இல்லை, நீங்கள் சொல்லலாம், யானைக்கு 4 கால் பாஸ்டர் எங்களுக்கு, சரி, அதனால் உங்களை மன்னிச்சு விட்டுறோம். இந்த 4 காலை வச்சு அது எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கும். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த உடல் அமைப்பு இருக்கிறதுனால
அதே மாதிரி இது நிற்காமல் படுத்துக்குது அப்படின்னா எப்போ படுத்துக்குன்னா நோய் வந்தால் மட்டும்தான் அது என்ன செய்யும், படுத்துக்கும். மற்றபடியாக குளிப்பாட்டும் போது படுத்துக்கும். மற்றபடியாக அது அவ்வளோ சீக்கிரம் படுக்காது, நின்றுக்கிட்டே கூட தூங்கும். அந்த மாதிரி யானை. ஓகே, இந்த யானை வயிறு ரொம்ப ரொம்ப பெரிய வயிறு. சொல்லுவாங்க உனக்கு வயிறை பற்றியா, யானை வயிறு அப்படிம்பாங்க. அந்த யாருக்கெல்லாம் யானை வயிறுன்னு தெரியல. சரி கவனிங்க, யானை வயிறு பெரிய வயிறு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் தன்னுடைய உணவுக்காக அலையுது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் உண்டு. இது எத்தனை மணி நேரம் சாப்பாட்டுக்கு மட்டும் அலையும்? மரம், செடி, கொடி, தலை. கிட்டத்தட்ட இது குறைஞ்சபட்சம் சாப்பிட்றது 150 கிலோலேருந்து 2000 கிலோ வரைக்கும் சாப்பிடுமா. ஹலோ, 1 கிலோ பிரியாணி வாங்கி தரேன், சாப்பிட்ருவீங்களா நீங்கள்? இது குறைஞ்சபட்சம் 150 கிலோலேருந்து கிடைக்கிறத பொறுத்து எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட 2000 கிலோ. எனக்கே அது ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ கிலோ இதுக்கு நல்லா அதை கிடைக்கிறது எல்லாத்தையும் நல்லா சாப்பிடும். இந்த யானைக்கு பிரச்சனையே செரிமான பிரச்சனை தானா. இது சாப்பிட்றதுல 40% செரிமானமாக ஆகுமா. இந்த யானை நீங்கள் மூணார் பக்கம்லாம் போனீங்கன்னா தெரியும், அங்கங்கேயா சாணி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்பப்போ அது செரிமானம் ஆகி அந்த மாதிரி தான் இருக்கும். இது செரிமானம் ஆகிறது ரொம்ப குறைவு. இது மிச்சம் வைக்கிற அந்த தாவரங்கள் எல்லாம் மற்ற மிருகங்கள் சாப்பிடும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், யானைக்கு மூளை. யானை மூளை எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? மனுஷனுக்கு மூளை எத்தனை கிராம் தெரியுமா? யானைக்கு மூளை 5 கிலோ. எத்தனை கிலோ? மூளையை மட்டுமே வச்சு நம்ம ஒரு பிரியாணி செஞ்சிடலாம். மூளை மட்டும் 5 கிலோவா. அப்போது எந்த அளவுக்கு மூளை இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த அளவுக்கு அதுக்கு அறிவு இருக்கும். அதாவது மனுஷனை விட மனுஷனுக்கு அடுத்தபடியாக அறிவுள்ள மிருகம் அப்படின்னு உண்டுன்னா அது யானை தான் சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி இதுக்கு ரொம்ப இரக்க குணம் உண்டு, ரொம்ப ஞாபக சக்தி உண்டு. இதுக்கு கண் பார்வை ரொம்ப தூரம் கிடையாது. இந்த நான் சிவிங்கி புலியெல்லாம் எடுத்தாலும் அதெல்லாம் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு பார்க்கும். இதுக்கு கொஞ்சம் தூரம் தான் பார்க்கும், ரொம்ப தூரம்லாம் இதுக்கு கண் பார்வை கிடையாது. ஏன்னா கண்ணே நீங்கள் பார்த்தாலே தெரியும், இவ்வளோ தான் இருக்கும். கிட்ட பார்வை தான் இந்த கண் இந்த யானைக்கு. கேட்குற திறன் ரொம்ப அதிகம், நல்லா கேட்கும். எவ்வளோ தூரத்தில் எந்த சத்தம், யானை பிள்ளுற சத்தம்லாம் அது கேட்கும். சொல்ல மாதிரி சந்தோஷமாக இருந்தால் பிள்ளுறோம், அது ஒரு மாதிரி சவுண்டு. யாராவது பக்கத்தில் அதை கோபம் மட்டும்னா அது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக கோபமாக ஒரு குரல் கொடுக்கும். இது யானையுடைய வேலை. அது மாதிரி யானைக்கு மோப்ப சக்தி அதிகம். ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு அது மோப்பம் பிடிச்சிரும். ஆகாரம் இங்கே இருக்குது, குறிப்பாக பெண் யானை எங்கே இருக்குதுன்னு ஆண் யானைக்கு அது மோப்பம் பிடிக்கிற சக்தி அதிகம். இந்த யானை குடும்பமாக தான் வாழும். நீங்கள் பார்த்தீங்கன்னா யானை எங்கே பார்த்தாலும் அதிகமாக கூட்டமாக தான் இருக்கும். குடும்பமாக ஆண் யானை, பெண் யானை, அதுலேயும் குறிப்பாக பெண் யானைகள் தான் அதிகமாக கூட்டமாக இருக்கும். இந்த யானை குட்டி போடுறதுக்கு 22 மாதம் ஆகும். எத்தனை மாதம்? நீங்கள்லாம் 10 மாதம் நான் உன்னை சுமந்து பெற்றேன்னு சொல்லுவீங்க. யானை என்ன சொல்லும் தான் குட்டிக்கிட்ட? 22 மாதம் சுமந்து உன்னை பெற்றேன் அப்படின்னு சொல்லும். அது மாதிரி நமக்கு பிறக்கிற பிள்ளைங்கள்லாம் 2.5 கிலோ 3 கிலோ இருந்தாலும் அப்பா அம்மா. யானை குட்டி பிறக்கும்போது 90 கிலோலேருந்து 115 கிலோ இருக்குமா. சரியா? அவ்வளோ வெயிட்டுள்ள யானையை குட்டியை பெற்றெடுக்கும். யானை குட்டி பெற்றெடுக்கும்போது எல்லா யானையும் சுற்றி இருக்குமா. அதுக்கு பாதுகாப்பாக எங்கே போனாலும் வந்தாலும் அதுக்கு கூடயே இருந்து இது பண்ணும். யானை வளர்ந்த பிறகு கிட்டத்தட்ட 15 வயசு ஆகுதுன்னு வைங்களேன். பெண் யானையாக இருந்தால் தன்னுடைய கூட்டத்தோடு யானை வச்சுக்குமா. 15 வயசுக்கு மேலே உள்ள ஆண் யானையை பக்கத்துலேயே சேர்க்காது. 15 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது மேஜர். என்னது? அதனால் துரத்தி விட்டுரும். இனிமேல் இந்த கூட்டத்தில் என்ன செய்யக்கூடாது, இந்த பொம்பளைங்க கூட்டத்தில் உனக்கு என்னடா வேலை, ஓடிப்போய் எங்கேயா போய் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருமா. எக்காரணம் கொண்டு சேர்க்காதான். 15 வயசுக்கு மேலே இந்த யானை கூட்டத்தில் ஆண் யானை இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றிட்டு அலையிற யானையெல்லாம் இந்த ஆண் யானையாக தான் இருக்கும், தந்தம் வச்ச யானையாக தான் இருக்கும். தனியாக சுற்றிட்டு அலையும். குடும்பத்தோடு அது அதிகமாக சேர்க்காததுனால அது பாட்டுக்கு அந்த மாதிரி அலையும். இப்படி துரத்தி விடப்படுகிற ஆண் யானைகள் ஏதாவது பெண் யானைகளை கண்டுபிடிச்சி அதை கல்யாணம் பண்ணி அவங்க குடும்பம் நடத்தி அப்படி ஏதாவது வாழ்ந்தால் உண்டு. இப்படி போகும். இந்த யானைக்கு மதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யானைக்கு காது இங்கே இருக்குது, கண் இங்கே இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த பக்கமாக ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி ஒரு நீர் வரும். அதுக்கு பேர் தான் மத நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த மத நீர் இதான் அந்த கண்ணுக்கும் காதுக்கும் இடையில் இது வரும். இந்த மத நீர் வர ஆரம்பிச்சிச்சின்னா இந்த ஆண் யானை பெண் யானையை தேட ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக மதம் பிடிக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு எப்படியாவது உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுதான் வேலை. இது உடனே பெண் யானையை தான் தேடி அந்த நேரத்துக்கு ஓடும்.
அது கிடைக்காத பட்சத்தில் எதை வேணாலும் அடித்து உடைக்கும். சில பசங்க வாலி பசங்க பார்த்திங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்லையான்னு சொல்லி வீட்டிலாம் அடித்து உடச்சி அப்படிலாம் அந்த காலத்தில் சிலர் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னா நான் செத்தே போவேன்னு சொல்லுவான். சிலர் கல்யாணம் பண்ணி வச்சா செத்து போவேன்னு சொல்லுவான். ஆனால் இனி கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னா நான் செத்து போவேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வெறி பிடிச்சி அலையும். இது வருஷத்துக்கு ஒரு தடவை யானைக்கு இப்படி ஆகுமா. காட்டு யானைகள் இந்த நேரத்தில் மத வெறி பிடிச்சி அலைஞ்சு தான் யாராக குறுக்கு மறுக்க வரவனெல்லாம் அடித்து தூக்கி போடுறது, இந்த மாதிரி பல வெறி பிடிச்சி சில காரியங்களை செய்கிறது. குறிப்பாக இந்த ஆண் யானைக்கு மதம் பிடிச்சி அப்படி அலையும்போது எதிர்த்த மாதிரி இன்னொரு ஆண் யானை வந்துன்னா பிடிக்காது, சண்டை போடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 தந்தை வச்சு யானை தான் சண்டை போடும். ஆண் யானையும் பெண் யானையும் மேக்ஸிமம் சண்டை போடாது. சரியா? அந்த யானைக்கிட்ட சண்டை போடும். ஏன்னா இது நம்ம கரெக்ட் பண்ணலாம்னு நினச்ச பொண்ணை இது கரெக்ட் பண்ண போகுதோன்னு சொல்லி நினச்சிட்டு அந்த யானை கூட சண்டை போட்டு அதை என்ன செய்யும், துரத்தும். இந்த மாதிரி வேலையெல்லாம் காட்டும். ஆக்சுவலாக மதம் பிடிக்கிறது இதுதான். இந்த மத வெறியில் இந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி இந்த யானை வாழ்ந்துட்டு இருக்குது. இந்த யானையுடைய ஆண்டு காலம் ஆயுசு காலம் கிட்டத்தட்ட 70 வருஷம். எத்தனை வருஷம்? நம்மளை மாதிரி மனுஷனை மாதிரி 70 வருஷம் மேக்ஸிமம் வாழும். அதாவது இருக்கிற மிருகங்களில் அதிக ஆண்டு வாழக்கூடிய மிருகமும் இந்த மிருகம்தான். 70 வருஷம் வாழும். இந்த யானைகள் இந்த நாட்களில் தந்தத்துக்காக தான் நிறைய கொலை பண்ணுறாங்க. யானையை சுட்டு கொண்டுறாங்க, விஷம் வச்சு கொள்கிறாங்க, அல்லது அதை தந்திரமாக பிடிச்சி அதை அழிச்சிடுறாங்க. அடுத்தது இந்த யானை சாகிறதுக்கு 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று ஹார்ட் ப்ராப்ளம். மனுஷனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர மாதிரி அதுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இருதய நோய். ஏன்னா ஏகப்பட்டது சாப்பிட்றதில்ல, சரியாக ஜெரிமான் ஆகாது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. இது போக அடுத்தது யானை சாகிறதுக்கு இன்னொரு காரணம் சொல்லியிருக்காங்க, மூளையில் இரத்த கசிவு. அதான் கொஞ்சமாக மூளை இருக்கணும்னு சொல்கிறது. சரியா? 5 கிலோ மூளை வச்சுருந்தா அது என்ன ஆகும் இல்லை, இவ்வளோ மூளை இருக்கனால அது இந்த மாதிரியெல்லாம் இப்படி ஆகுது. ஓகே, ரைட், போகட்டும். இந்த யானையை பற்றி ஓரளவு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இன்னும் நிறைய இருக்குது, எல்லாம் சொல்ல முடியாது. அதனால் நான் இப்போது இந்த யானையை பற்றி பைபிளில் எதுவுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த யானைக்கு கேரக்டரில் இருந்து ஒரு சிலதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு 6 மேட்ரு மட்டும் நான் வேகமாக சொல்லி முடிக்க போகிறேன். இந்த யானைக்கிட்ட இருந்து நம்ம ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். சரியா? மனுஷங்கக்கிட்ட இருந்தும் எதுவும் கற்றுக்கொள்ள முடியல, அட்லீஸ்ட் மிருகத்துக்கிட்ட இருந்தாவது ஏதாவது கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது இந்த யானையை பற்றி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ஏற்கனவே சொன்னது தான், அதை மீண்டும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். நம்பர் 1, உணர்வுள்ள யானை. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில். யானையை பற்றி நான் ஒரு 2 வாரமாக அப்படியே தியானிச்சுட்டே இருக்கிறேன், பார்த்துட்டு இருக்கிறேன் நிறைய இதெல்லாம். எனக்கு அதில் பிடிச்ச ஒரு காரியம் நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன் இல்லை, யானைக்கு தோல் தடிப்பாக இருந்தாலும் அந்த கொசு கடித்தா கூட அதுக்கு தெரியுமா. காதில் கட்டெரும்பு புகுந்தா கூட என்ன செய்யும் தெரியும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அவ்வளோ தடித்த உடம்பு, சின்ன எறும்பு கடித்தா கூட அது என்ன செய்யுது, கத்துது. இந்த மாதிரிலாம் இருக்குது. எவ்வளோ உணர்வு அதுக்கு இருக்குது. நம்மளை நான் தான் சொன்னேன்ல, நமக்கு உணர்வே கிடையாது. நான் உங்களை பற்றி சொல்லுங்கள், பைபிளில் வாசிங்களேன். இப்போ யானையை பற்றி தான் பைபிள்லேயும் போட்டிருக்குது. உபாகமம் 32:28. சாரி, யானையை பற்றி இல்லை, நம்மளை பற்றி. உபாகமம் 32:28. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வில்லை. ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை பற்றி சொல்கிறாரு. எப்படி? யோசனை கெட்ட ஜாதி. அடுத்தது அவர்களுக்கு உணர்வில்லை. நமக்கு தெரியும், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் மனுபுத்திரரை கண்ணோக்கினார். உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும். இன்னும் கவனிங்களேன், யானைக்கு ஒரு உணர்வு இருக்குதே, மனுஷனாகி நமக்கு பாருங்கள், அதுக்கு 5 அறிவுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நமக்கு உணர்வு வேணும். என்ன உணர்வு? தேவனை தேடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சங்கீதம் 14:2 எடுத்துக்கோங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பாரத்தோட சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை உணர்வு இருக்குதா யாருக்காவது? காலையில் ஆராதனைக்கு போகணுன்னு ரட்சிக்கப்பட்ட புதுசில், கத்தரிடத்துல நன்மை வாங்கின புதுசில் ஆகா ஓகோன்னு இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை நான்லாம் அப்படி சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு காத்திருப்பேன். இப்போ எனக்கு எல்லா நாளுமே ஞாயிற்றுக்கிழமை இருக்காது, வேறு கதை. ஆனால் அப்போது ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்னு துடிச்சிட்டு இருப்போம். நாங்கள் வேலைக்கு போயிருந்த டைமு நான், ஏன்னா அன்றைக்கி தான் சபைக்கு போக முடியும், பாட்டு பாட முடியும், ஆராதிக்க முடியும், ஆண்டோடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும், ஆண்டோர் பேசுகிறத கேட்க முடியும், ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க முடியும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 12 மணி ஆகிடும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு போவேன், இடப்பட்ட நேரம் அடுத்தது எங்களுக்கு வேலை 2 மணிக்கு முடியும், அடுத்தது சண்டே கிளாஸு ஊழியம் அது இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் சர்வீஸு விடாமல் போவோம். ஏன்னா ஈவினிங் சர்வீஸ் தான் எங்களை ஃப்ரீயாக உட்காந்து ஆராதிக்க முடியும். ஈவினிங் சர்வீஸும் முடிச்சுட்டு 8-8:30 ஈவினிங் சர்வீஸ் முடியும். 10, 11, 12 வரைக்கும் நாங்கள் பிரதர்ஸ் தான். நாங்கள் வேறு எதுவும் இல்லை, அன்றைக்குள்ள மெசேஜ் அது இது இந்த காரியங்கள்லாம் பேசிவிட்டு வீட்டுக்கு 12 மணிக்கு தான் திரும்புவோம். திரும்பும்போது எங்களுக்கு சுகமாக இருக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்? ஹலோ, இருக்கீங்களா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிற உணர்வே இல்லை.
ஆண்டவர் எவ்வளவு நன்மை செஞ்சுருக்கிறாரு, ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் தான் நான் தூங்கி தொலைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் காலைல ஆண்டவருக்காக, ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்காக அப்படியும் விட்டுங்க. 8 மணிக்கு ஆராதனைக்காக என்ன செய்யலாம், நீ தூங்கியே எந்திரிங்க. 8 மணிக்கு ஆராதனை கூட வரலாமே. சரி, அதுக்கு தான் வரதுக்கு முடியல, டயர்டு, ஏதோ ஒரு நோய். சாயங்காலம் ஆராதனை இருக்குது, அதுக்காக என்ன செய்யலாமே, வரலாமே. இது எதுக்கு நம்ம வரணும்? தேவனை தேடுகிறதற்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்ம அதுக்காகத்தான் அழைச்சார். இந்த ஜனத்தை எனக்கென்று இவர்கள் என் துதியே. ஆனால் வீட்டில் உட்காந்து கொரட்டை சத்தம் போட்டுட்ருக்கிறிய கர்த்தர் எவ்வளோ வேதனைப்படுவார். கர்த்தர் நம்மளை பார்த்துட்ருக்கிறார். இப்போ ஆன்லைனில் கூட பார்த்துட்ருக்குறீங்க. கர்த்தர் உங்களையும் பார்க்குறாரு. ஏன் இவளுக்கு இப்போ என்ன கேடு, சர்ச்சுக்கு போயிருக்கலாமே, இங்கே உட்காந்து டிவியில் பார்த்துட்ருக்குது அப்படின்னு கூட ஆண்டவர் உங்களை பார்த்துட்டு இருப்பார். சரி, இப்படியாவது பார்க்குறீங்களேன்னு நாங்கள் ஒருவேளை ஆறுதல் அடையலாம். ஆனால் கர்த்தர் அப்படி பார்க்க மாட்டார். சபை கூடி வருதலே, இது போகாமல் உட்காந்துருக்குது, இவ்வளோ சோம்பேறி ஆயிடுச்சே, போ இனி நீ கட்டில் கிடையா, உன்னை கட்டில் கிடையாக்குவேன் அப்படின்னு செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. இப்படியே இருக்கிறீ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நம்ம ஆண்டவர் நல்லவர், இரக்கம் உள்ளவர். போகட்டும். உணர்வுள்ளவன் இல்லை. 107 சங்கீதம் 43 வசனம் வாசிங்க. 107:43. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை. நீங்கள்லாம் ஞானவான்களா? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லணும், நான் இருக்குது ஆண்டோடைய கிருபை. ஆமென். சில காரியங்கள் நம்ம வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும், சில காரியங்கள் ஆண்டவர் நம்மளை தப்பு வச்சுருப்பார். உடனே ஆண்டவரே நம்முடைய கிருபைக்காக சோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். எல்லாம் ஆண்டவருடைய கிருபை, எல்லாம் என் பலம் அப்படின்னு இல்லை, எல்லாம் ஆண்டவருடைய கிருபை அப்படின்னு ஒரு உணர்வு நமக்கு இருக்குதா? தேவனை தேடுகிற ஒரு உணர்வு இருக்கணும். அடுத்தது, எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்க கிருபை, நமக்கு கிடைச்ச கணவர் கிருபை, நமக்கு கிடைச்ச சபை கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் கிருபை அப்படின்னு நம்ம உணர்ந்திருக்கிறோமா? உணர்ந்தால் நம்ம இப்படி இருக்க மாட்டோம். கர்த்தரை நல்லா துதிப்போம், நல்லா ஆராதிப்போம், ஆராதனை மிஸ் பண்ண மாட்டோம். தானியேல் 5:21 வாசி. அவர் மனுஷன் என்று தள்ளப்பட்டார், அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று, காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதின் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். கவனிங்க, ஆண்டவர் தமக்கு சித்தமானதை செய்கிறார் அப்படின்னு உணர்ந்து கொள்ளணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். தேவனை தேடுகிற உணர்வு இருக்கணும், எல்லாமே அவருடைய கிருபை அப்படிங்கிற உணர்வு இருக்கணும். அடுத்தது, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தமக்கு சித்தமானதை செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா, ஏன் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்குது, இது ஏதோ ஆண்டவருக்கு சித்தம், என் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட தெய்வ சித்தம் அப்படின்னு நான் எடுத்துக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு இப்படி, அவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க நல்லா இருக்காங்களே, எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. தெய்வ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறிட்டு இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் நடக்கல அப்படி நம்ம உணரணும். ஓசியா 5:15 அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். கவனிங்க, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு நம்முடைய குற்றத்தை உணரணும். எதை உணரணும்? கவனிங்க, உணர்வுள்ள யானைன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம உணர்வுள்ள மனுஷனாக இருக்கிறோமா? குற்றங்களை என்ன செய்யணும்? சிலர் அவங்க 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 செஞ்ச தப்பை ஒரு நாளும் உணரவே மாட்டாங்க. நான் ஒருத்தட்ட சொல்கிறேன், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி பண்ணுறீங்கன்னா கம்முன்னு இருக்காங்க. சாரி பாஸ்டர், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இல்லை தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு கூட சொல்லலை. அதுக்கு நேர் எதிர்மாறாக போய் பாஸ்டர் என்ன திட்டார். எப்படி இருக்கும்? பாஸ்டர் என்ன திட்டார். பாஸ்டருக்கு என்ன லூஸா பாஸ்டர் உன்னை சும்மா கூப்பிட்டு வச்சு ஒரு ஆளை திட்டுறதுக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எனக்கு இப்போ நினச்சாலும் சிரிப்பு வருது. உணர்வில்லையே, உணர்வில்லையே. அன்றைக்கெல்லாம் பாஸ்டர் எங்களை கோவப்பட்டு ஏதாவது திட்டா, ஐயோ பாஸ்டர்கிட்ட ஒரு திட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் நடந்துக்கிட்டோமேன்னு நாங்கள் ராப்பகலாக அழுத நேரங்கள் உண்டு. ஐயோ பாஸ்டர் வருத்தப்படுத்திட்டோமே, ஐயோ நம்ம இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு நாங்கள் அதுக்காக கலங்கின நேரங்கள்லாம் உண்டு. ஆனால் இப்போது நீங்கள் இப்படி குற்றம் செஞ்சுருக்கீங்க நாங்களே எடுத்து உணர்த்துனா குற்றம் தானே அப்படின்னா அதையும் அப்படி பண்ணீங்க, அப்படி பண்ணேன், அவ்வளோதான். நான் செஞ்சது தப்புன்னு என்ன செய்யலை. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் சண்டை வர்றது, கணவன் மனைவிக்கு பிரச்சனை வர்றது இதுதான். தான் செஞ்சது குற்றம்னு மனைவி என்ன செய்யாது, ஒத்துக்காது, கணவனும் ஒத்துக்க மாட்டாங்க. ஈகோ என்னது அதுக்கு பேர்? நான் ஏன் ஒத்துக்கணும், நான் இது பண்ண. குற்றங்களை உணரணும். நான் என்ன சொல்கிறேன்,
மனுஷங்கிட்ட விட்டுருங்க. கர்த்தர்கிட்டையும் அப்படியா இருப்பீங்க? மனுஷங்கிட்டே நீங்கள் ஃபீல் பண்ணல, நான் செஞ்ச தப்புக்கு சாரி அப்படின்னு நீங்கள் கேட்கலன்னா அப்போ ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்பீங்க? நான் கேட்குறேன். அந்த புத்தி நமக்கு என்ன செய்யாது, வராது. அம்மா கிட்ட அல்லது அப்பா கிட்ட அல்லது சகோதரங்கிட்ட ஏதாவது நம்ம ஹாஷாக நடந்திருக்கலாம், ஒரு உணர்வு வந்து சரி சாரி, அல்லது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கிட்டோம்னா நம்ம உண்மையிலே உணர்வு உள்ளவர்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கவனிங்க, ஆண்டவர்கிட்ட வரும்போது ஐயோ நான் ஆண்டவர்கிட்ட வரேனே, நான் பீடி குடிச்சிக்கிட்டு ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கிறேனே, ஐயோ நான் ஒரு பாவி, நான் வர முடியாதே, ஐயோ நான் இப்படி வந்துட்டுருக்கிறேனே. கவனிங்க, ஆண்டவர் வந்து நம்ம ஃபீல் பண்ணால் போதும், உணர்வு அடைஞ்சிட்டா போதும், அவர் சந்தோஷப்பட்டுருவார். ஒரு இல்லையே சொல்லுங்களேன். அவருக்கு அதான். கொஞ்சம் நீங்களே யோசித்து பாருங்களேன். உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் அடிச்சிங்க, உங்கள் பிள்ளையே ஃபீல் பண்ணி சாரிம்மா நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் அழுதுருவீங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஐயோ பிள்ளையை அடிச்சிட்டோமே அப்படின்னு நமக்கு என்ன வரும்? ஒரு ஃபீல் வரும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. அவர் எத்தனையோ அடிக்கிறார், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சூழ்நிலைகள் அதில் சிக்கி நம்ம தவிக்கிறோம். ஆனால் நாம் செஞ்ச குற்றத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறோம், உணர மாட்டேங்க. நான் இந்த விஷயத்தில் பாவம் செஞ்சுட்டேன், இந்த விஷயத்தில் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாக நடந்துட்டேன் அப்படின்னு நம்ம உணர்ந்து ஆண்டோட ஒரு சின்ன சாரி கேட்டு அப்பா நான் மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் போதும். ஆண்டவர் உண்மையிலே அந்த இளையகுமாரன் அப்பா எப்படி கட்டி அணைச்சி அவனுக்கு கையில் மோதிரம் போட்டு புது வஸ்திரம் போட்டு கண்ணுக்குட்டி அடித்து பிரியாணி கொடுத்தாரோ, அல்லேலூயா, அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கு செஞ்சிருவார். ஆமென் சொல்லுங்களேன். ஒன்றே ஒன்று தேவை, நமக்கு என்ன வேணும்? உணர்வு. என் தகப்பன் வீட்டில் ஆகாரம் உண்டே, என் தகப்பன் வீட்டில் இல்லை போனால் எங்கள் அப்பா என்னை தள்ள மாட்டாரே. ஆண்டவரை குறித்து தேடுகிற ஒரு உணர்வு, அவருடைய கிருபையை குறித்த ஒரு உணர்வு, நம்முடைய பாவங்களை குறித்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வசனம் வாசிங்களேன், யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் அவர் செய்கிற வேலை, மெயின் வேலை என்னென்னா என்ன செய்வார்? உணர்த்துவார். என்ன செய்வார்? ஒருவேளை இன்னும் உணர்வே இல்லாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு டேஞ்சரஸ் ஜோனில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றது உண்மையானால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நான் செய்கிறது தப்பு, நான் இப்படி பண்ணக்கூடாது, நான் இப்படி பண்ணியிருக்கணும், நான் இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே எப்போ ஏற்படும்னா பரிசுத்த ஆவியார் உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான். இன்றைக்கு வரைக்கும் வைராக்கியமாக திமிரு பிடிச்சி குற்றத்தை அறிக்கையிடாமல் பாவத்தை உணராமல் அப்படி இருக்கீங்கன்னா உனக்குள்ளே இருக்குது அசுத்த ஆவி. ஷியோராக சொல்லுவேன், அது பரிசுத்த ஆவியே கிடையாது. பரிசுத்த ஆவி உள்ளவன் உணர்வு உள்ளவனாக இருப்பான். பரிசுத்த ஆவி இல்லாதவன் உணர்வே இருக்காது. அவன் இல்லாதவன் பாருங்கள். தாவீது அபிஷேகம் பெற்றவன். அவன் சவுலுடைய தோளில் படுந்த ஒரு துண்டு அதை லேசாக தன்னுடைய வாளால் அறுத்து எடுத்துக்கிட்டான். ஒரு சின்ன பிட்டு எடுத்துக்கிட்டான். அந்த பிட்டை எடுத்ததுனால அவன் மனசை அடிச்சுக்கிட்டான். ஆனால் அதே சவுல் இவனை ஈட்டி வச்சு என்ன செய்கிறான்? குத்தி போடுறதுக்கு வழி தேடுறான். நல்ல காலம் தப்பிட்டு எல்லாம் கொலையை பண்ணியிருப்பான். பல தடவை கொலை பண்ணுறதுக்கு அவன் வகை தேடுறான். ஆனால் அவன் மனசை அடிச்சிக்கவே நம்ம செய்கிறது பாவம் அவனுக்கு. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ளே இருந்தது அசுத்தாவி. யாருக்குள்ள? சவுலுக்குள்ள. ஆனால் தாவீதுக்குள்ளே அவன் பெற்றிருந்தது பரிசுத்த அபிஷேகம். அதனால் அவன் மேலே சும்மா அவன் மேலே கூட கை போடல, அவன் ட்ரெஸ்ஸில் கை போட்டதுக்கு அவன் இருதயம் என்ன செஞ்சுக்கிட்டு அடிச்சிச்சு. இன்றைக்கி பாருங்கள், பாஸ்டரை பற்றி கண்ணா பின்னான்னு சொல்லுவாங்க. சில ஆட்கள் சபைக்கு வரவங்களே திசை திருப்பி விட்டுருக்காங்க. உணர்வே இல்லாமல் இருக்கே, உனக்குள்ளே பேய் தான் இருக்கும். கண்டிப்பாக பரிசுத்த ஆவியான கிடையவே கிடையாது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். பரிசுத்த ஆவியான இருந்தால் கண்டிப்பாக நினச்சிவார், தப்பை உணர்த்துவார். சபைக்கு போகலைன்னா ஏன் போகலைன்னு நினச்சிவார், உணர்த்துவார். திமிர் பிடிச்சி இருந்தேன்னா உனக்குள்ளே அசுத்தாவி இருக்குது, பரிசுத்தாவியான இல்லை. ஓகே ரைட், போகட்டும். யானையே பரவாயில்ல. இன்றைக்கி விசுவாசிகள் அதை விட மோசமாக உணர்வு இல்லாமல் இருக்குது. கர்த்தர் இன்றைக்கி எதிர்பார்க்குறார் நம்ம எப்படி இருக்கணும்? உணர்வில் இருக்கணும். நம்பர் 2, தும்பிக்கை உள்ள யானை. எப்படி? ஆமாம். இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தும்பிக்கை இல்லைன்னா யானை வாழவே அவுட்டு. இதே போல் கிறிஸ்தவங்களுக்கு தும்பிக்கை எதுன்னா நம்பிக்கை. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே. பாடாதே போதும், பயப்பாடாதே. தும்பிக்கை இல்லைன்னா இதுக்கு வாழ்க்கையே இல்லை. அதே போல் கிறிஸ்தவம் என்பது நம்பிக்கையில் தான் இருக்குது. எல்லாமே இதில் தான் இருக்குது. ஆமாம். சில சொல்லுவாங்களே, நம்பிக்கை தாங்க சார் எல்லாமே, எல்லாமே நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லைன்னா என்ன வாழ்க்கை? அவன் உலகத்தானே சொல்கிறான். நமக்கு பேசிக்காக அதுதான். கர்த்தர் இருக்கிறார் நம்பி இருக்கிறோம்.
இயேசு 2000 வருஷம் வந்தார்னு நம்பி இருக்கிறோம். எனக்காக சிலுவையில் அடிபட்டார்னு நம்புகிறோம். அப்படி ரத்தம் இன்றைக்கி என் பாவத்தை எல்லாமே நம்பிக்கையில் தான் ஓடும். யாராவது நம்பிக்கை இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், வந்திருக்கிறீங்க 8 மணிக்கு முடிச்சுடுவார்னு ஒரு நம்பிக்கையில் தான் என்ன செஞ்சுருக்கோம் வந்திருக்கிறீங்க. நான் 8:10 கூட என்ன செய்வேன், முடிப்பேன். எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை அது வரைக்கும் நீங்கள் இருப்பீங்கன்னு. இப்படி வாழ்க்கையில் எல்லாருமே ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டே இருக்கும். இதே மாதிரி தான் நமக்கும் தும்பிக்கை என்கிற நம்பிக்கை இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. 1 நாளாகமம் 5:20 வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 5:20. அவர்களோடு எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால், இந்த வார்த்தை கவனிங்க, அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். கரங்களை தட்டி ஒரு அலையில சொல்லுங்களேன். அல்லேலூயா. கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குல்ல, நல்லா சரி தூங்கிடக்கூடாது. யானை பெரிய யானை இல்லை, ரைட், ஓகே. கவனிங்க, அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை. அப்போ நாம் நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தெல்லாம் என்ன செய்வார்? ஆமேன்னு சொல்லுங்களேன். அவ்வளோதான். யோபு 13:15 நமக்கு தெரிந்த வசனம் தான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா. ஆமேன். போதும். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். அவர் என்ன கொல்ல மாட்டார்னு நம்பிக்கையாக இருக்கிறது வேற, கொன்று போட்டால் கூட அது எப்படின்னு தெரியல எனக்கு. இன்னும் அதுக்கு விளக்கம் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதாவது அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறாரு. என்ன வந்தாலும் பரவாயில்ல, அவர் மேலே தான். நான் பொண்ணு மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேன். நம்ம சர்ச்சுக்கு வந்த ஒரு பிள்ளை போனஸ் வந்துச்சுன்னு சொன்னான். என்ன செஞ்சேன்னு கேட்டேன். பாஸ்டர், நான் 2 ஜிமிக்கி வாங்கினேன் அப்படின்னு சொன்னான். அடப்பாவி, வீடு இடிஞ்சு போய் கிடக்குது, வீட்டுக்கு ஏதாவது வேலை பார்த்துருக்கலாமே, ஏன் இப்போ இந்த நேரத்துக்கு இதை போய் வாங்கி வச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னான், இல்லை பாஸ்டர், ஆத்திர அவசரத்துக்கு சேட்டு கடையில் வச்சுக்கலாம். நிறைய பேர் நகை வாங்கி வைக்கிறது அதுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. ஆத்திர அவசரத்துக்கு. இதனால தானோ என்னவோ எங்களுக்கு ஏஜி ஸ்தாபனத்தில் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, பொண்டாட்டி நகை போட்டக்கூடாது, பிள்ளை நகை போட்டக்கூடாது. ஒருத்தர் நல்லா தான் இருக்குது. இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு கேட்டாலும் நாங்கள் நகை போட மாட்டோன்னு கூலாக சொல்லிட்டேன். நகை வைக்கிற வேலைக்கு எவன் போடுறது என்ன, போகட்டும், நல்லது தானே. அது ஒரு பக்கம் நல்லா இருக்குது. ஆனால் இந்த நகை மேலே சிலருக்கு என்ன வந்துடும், நம்பிக்கை வந்துடும். வீட்டில் நகை இருக்கலாம், என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தெம்பு வந்துடும். கர்த்தர் மேலே என்ன வராது. இப்போ நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா, ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எனக்கு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கும். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்போம். பாருங்கள், இந்த யானை தன்னுடைய தும்பிக்கை வச்சு தான் தன்னுடைய சாப்பாட்டு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை என்ன செஞ்சுக்குது பார்க்குது. நாமும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு நம்முடைய வாழ்வாதாரத்தை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த யானை தும்பிக்கை வச்சு தான் எதிரியை துரத்துது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நாமளும் ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையினால தான் பிசாசெல்லாம் செய்யணும் துரத்தணும். நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சக்திகளை முறியடிக்கிறதுக்கு இந்த நம்பிக்கை நமக்கு ரொம்ப தேவை. சங்கீதம் 9:18 வேகமாக வாசிங்க. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எனக்கு பைபிள்லேயே சில முத்தான வசனங்கள் பிடிக்கும். அதில் இது ஒரு வசனம். எளியவன் என்றைக்கும் சிறுமைப்பட்டவர்களுடைய, நம்மெல்லாம் சிறுமைப்பட்டவர்கள், நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் ஒரு நாள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எதை நம்பி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க, நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது. எபிரேயர் 10:23 வாசிக்கலாம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. என்ன வசனம். இந்த வசனத்தை ரசிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ருசிச்சு பாருங்களேன். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர். எனக்கு ஒருத்தர் வாக்குத்தத்தம் பண்ணார். பாஸ்டர், அந்த லேண்டை நான் வாங்கி கொடுத்துறேன், 60 லட்ச ரூபாய் எனக்கு செக் போட்டு கொடுத்தாருங்க இதே இடத்துல. நீங்கள் நம்ப மாட்டீங்க. 60 lakhs செக், ஒரே செக் இன்னும் வீட்டில் வச்சுருக்கேன். கொடுத்துட்டு சொன்னார், பாஸ்டர் என்கிட்ட கேட்காம போட்டுறாதீங்க, நான் சொன்ன பிறகு போடுங்கன்னார். மனுஷன் கொடுத்து 5 வருஷம் ஆகுது. எங்கள் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணால் உண்மை உள்ளவர். அந்த ஆள்கிட்ட இன்றைக்கி வரைக்கும் நான் என்னமோ ஃபோன் பண்ணி பார்க்குறேன், எடுக்கவே இல்லை. இதோ தாராம் பாஸ்டர், இதோ ஹெல்ப் பண்ணுறேன், ஒத்த பைசா தரல. என்ன மாதிரிலாம் சீன் போட்டாங்க தெரியுமா? நல்ல கவனிங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அதில் உண்மையாக இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அதனால் நாம் என்ன செய்யணும்னா நம்பிக்கையை அறிக்கையிடணும். என்ன செய்யணும்? நம்பிக்கையை அறிக்கையிடணும். எனக்கு ஆண்டவர் ஆடி கார் தருவார் அப்படின்னு பெருசாக அறிக்கையிடுறதில்லை. ஆண்டவர் என்ன வலுவாமல் காத்துக்கொள்ளுவார். ஒரு அழில சொல்லுங்களேன். ஆமாம், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து என்ன செய்யுங்க, நம்பிக்கை வைங்க.
ஆண்டவர் எனக்கு பைக் தருவார், தந்துட்டாரா? அடுத்தது சொல்லுங்கள். ஆண்டவர் எனக்கு கார் தருவார், கார் தந்துட்டாரா? அடுத்தது சொல்லுங்கள். ஆண்டவர் எனக்கு வீடும். இது சும்மா சொல்கிறதுக்கே தயங்குறீங்களா? பாவமே. பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல. ஆமாம், பாருங்கள், இப்போ ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. என் ஜனங்கள் ஒருபோதும், நான் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், அதை அறிக்கையிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நீங்கள் காப்பீங்கப்பா. இதே போல் ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்குறோம். அந்த வாக்குத்தத்தை பிடிச்சிக்குவோம், அதில் உறுதியாக இருப்போம். அதுதான் நமக்கு நம்பிக்கை. ஆமேன்னு சொல்லுங்களேன். தாவீது சொல்லும்போது சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை நம்ம என்ன செஞ்சிட்டே இருக்கணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். யானைக்கு தும்பிக்கை மாதிரி நமக்கு இந்த நம்பிக்கை, அது அறிக்கையிடணும். நம்பிக்கை என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். நம்பர் 3, யானையை பற்றி பார்ப்போம் அடுத்தது வேகமாக. அறிவுள்ள யானை. என்ன யானை? நான் யூடியூப்பில் இந்த யானையை பற்றி ஒரு சிலது பார்க்கும்போது பார்த்தேன். ஒரு யானை பாகன் சொல்கிறாரு, சார், யானை நம்மளை விட பயங்கர அறிவுள்ளது சார், நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நான் இந்த கோலை இந்த யானைக்கு காலுக்கு கீழே வச்சுட்டு போவேன், அது இந்த இடத்த விட்டே நகலாது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன மாதிரி அந்த நிருபர்கிட்ட வச்சுட்டு அந்த யானைக்கு காலில் அந்த கோலை போடுறாரு. யானை அப்படின்னு நின்னாச்சு. அவர் பாட்டுக்கு டீ குடிக்க போயாச்சு. போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்தார். யானை அதே இடத்துல அப்படியே நிற்குது. நின்றுக்கிட்டு யானை பாகன்கிட்ட அது தும்பிக்கை நீட்டு தட்டி தட்டி தோலை தட்டுற மாதிரி தட்டு, அந்த கோலை எடுன்னு சொல்லுது. அந்த குச்சியை, ஏன்னா அதுக்கு கால் அங்கேயும் சில மாதிரில நிற்குது, அது நடக்கணுமா, அது கொஞ்சம் அசையணுமா, அதுக்கு இப்படி சொல்லுது, கொஞ்சம் கோலை எடுன்னு. அவர் நிருபர்கிட்ட சொல்ல, பார்த்தீங்களா என்ன தட்டுது, எதுக்கு தெரியுமா? அந்த கோலை அதை எடுத்தால் தான் அது கையை காலம் அசைக்க போகுது, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நகராதான். அதுக்கு பிறகு இவர் சரிட்டு எடுக்கிறார். எடுத்த உடனே அது பாட்டுக்கு கையை காலெல்லாம் அசைச்சு நிற்கிறார். ஹலோ, என்ன ஒரு அறிவு பாருங்கள், கீழ்ப்படுகிற ஒரு அறிவு. ஒரு அழிலே சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி யானை பாகன்ட்டு அவங்க கேட்குறாங்க, இந்த யானையை வா போ எந்திரி இதெல்லாம் எப்படி தமிழில் தானே யானைக்கு கூப்பிடுவீங்க, சொன்னோன்னா அதை கேட்டுருமா அப்படின்னோடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை, நாங்கள் யானையை வந்து தமிழில் பாச வச்சு கூப்பிட்றது கிடையாது. ஏன்னா நாங்கள் வான்னு சொல்லுவோம், அதே மாதிரி ரோட்டில் வேணால் போகிறோம், அவனும் வான்னு சொன்னால் இது அவன் பின்னால் என்ன செஞ்சிடும், போயிடும், இது அந்த மாதிரி. அதனால் நாங்கள் தமிழ், கன்னடம், ஹிந்தி, மலையாளம் இதையெல்லாம் கலந்து எங்களுக்குன்னு ஒரு பாசம் வச்சுருக்குறோம். தொட்டா தொட்டா அப்படின்னா அது எந்திரிக்கும், அல்ல டட்டா அது ஒரு பாசம் சொன்னேன். எனக்கு அது வேடிங்க நான் ஞாபகத்தில் வைக்கல. இந்த மாதிரி ஒரு சில பாசம் வச்சுருக்காங்களாம். அந்த பாசையை சொன்ன உடனே டக்குன்னு அது புரிஞ்சுக்குமா. நமக்கு தமிழில் பேசினாலும் புரிய மாட்டேங்குது, இங்கிலீஷில் பேசினாலும் புரிய மாட்டேங்குது, ஹிந்தியில் பேசினாலும் புரிய மாட்டேங்குது. அது கேட்டால் தானே புரியும். நம்ம கேட்குறதுக்கு காது அது எவ்வளோ ஷார்ப்பு பாருங்களேன். அது சொன்ன உடனே கீழ்ப்படியுது. வாய் திறன உடனே டக்குன்னு திறக்குது, காலை தூக்கின உடனே டக்குன்னு தூக்குது, கொம்பை எடு அப்படிங்கனாலும் உடனே நல்ல ஒரு அறிவு. அதுக்கு ஒரு அழிலே சொல்லுங்களேன். அறிவுள்ள யானைன்னு சொல்கிறத விட அறிவுள்ளதுன்னு சொல்லதா கீழ்ப்படுதல் உள்ளதுன்னு சொல்லதா தெரியல. அறிவுள்ளவங்க கீழ்ப்படிவாங்க. அது நம்ம காதில் எவ்வளவோ காரியங்களை கேட்குறோம், அறிகிறோம், ஆனால் நமக்கு வேத அறிவும் வரமாட்டேங்குது, கீழ்ப்படுகிற அறிவும் வரமாட்டேங்கிற. வசனம் வாசிங்களேன். உங்களை பற்றி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என்னை பற்றி சேர்த்து. ஏசாயா 1:3 வாசிங்க. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இது கூட யானையும் சேர்த்துருக்கலாம், ஏன் சேர்க்கலன்னு தெரியல, போட்டோம். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். உணர்வும் கிடையாது. அடுத்தது என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா, நமக்கு ஒரு அறிவு கிடையாது. அதாவது நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இன்னொரு வீட்டுக்கு போனால் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ல கூட அறிவு கூட சிலர் கிடையாது. சிலர் வந்தாங்கன்னா சிலரை நோஸ்கட் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு அந்த அறிவே கிடையாது. ஒரு சாவு வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த பையன் என் சண்டே கிளாஸ் பையன் திடீர்னு ஆட்டோ எடுத்துகிட்டு போய் நேராக அடிச்சுட்டு போய் செவத்தில் முட்டி ஆள் காலி, ஸ்பாட்டில் காலி. அவன் அக்காவுக்கு அன்றைக்கி பூப்பட்டி ஃபங்க்ஷன். நானும் என் ஃப்ரெண்டும் அதுக்கு பாட்டு பாடுறதுக்காக நாங்கள் ஆயத்தமாகி கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். அங்கே பார்த்தா அந்த ஃபங்க்ஷனே நின்று போய் கிடக்குது. என்னென்னு பார்த்தா இப்படி நாங்கள் அடித்து பிடிச்சி அந்த பையனை பார்த்துட்டு அம்மாவை பார்த்துட்டு நாங்கள் சோகமாக அப்படி நிற்கிறோம், பேசாமல் நிற்கிறோம். நீங்கள் பேசாமல் நின்னா கூட பரவாயில்ல. ஒரு அம்மா சொல்லுது, நீ ஏன் பையனை தனியாக விட்ட, ஏன் வெளியில் விட்ட? பையன் செத்து கிடக்குறான். அந்த நேரத்தில் அறிவு இருக்குதா முதல்ல? இவ்வளோத்துக்கும் வயசு ஒரு 60 வயசு இருக்கும். அந்த கிளவியை பிடிச்சி போட்டு நீ ஏன் இங்கே வந்த, எதுக்கு இங்கே வந்து நான் கேட்கலான்னு எனக்கு அவ்வளோ துடிக்குது. அதாவது ஒரு சாவு வீட்டில் போனால் என்ன பேசணும்னு தயவுசெய்து சாவு வீட்டில் போய் பேசாதீங்க. பேசாமலாது உட்காருங்க. சிலர் இந்த நீலி கண்ணீர்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. கம்முன்னு இருங்க.
அவங்க அந்த நேரத்தில் அவங்க அவங்க தோலை அதை ஒரு டச் பண்ணாலே போதும், அவங்களுக்கு ஒரு ஆறுதல், அவ்வளோதான். அந்த நேரத்தில் ஒரு 1008 கொஸ்டின் கேட்டால் பதில் சொல்லக்கூடிய மூட்லையாக இருப்பாங்க. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதாவது எங்கே போய் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும். அதே மாதிரி சிலர் பார்த்திங்கன்னா, சிலர் வீட்டு விசுவாசிகள் தான் இன்னொரு வீட்டுக்கு போவாங்க. காலையில் துவங்கி இரவு வரைக்கும் அவங்க உட்காந்து இவங்களோட சம்சாரிச்சிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு. அவங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா? எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து, பாஸ்டர் ஒருத்தர் காலையிலே வந்தார், இன்னும் வீட்டுக்கு போகல. நான் சொன்னேன், இனிமேல் வீட்டை பூட்டி போட்டு நினச்சிங்க போயிருங்க, இல்லை நான் வீட்டுக்கு வெளியில் போகிறேன். அவர் சொன்னார், பரவாயில்ல நீங்கள் போய்ட்டு வாங்க, நான் நீங்கள் போய்ட்டு வரதுக்கு நான் வீட்டில் பத்திரமா பார்த்துக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் லூஸு தான் இதுங்கெல்லாம். எனக்கு சில சமயத்தில் கோபமாக வருது, அறிவே இல்லை. சில நேரங்களில் சிலர் அறிவில்லாமல் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்து வசனத்தை கேட்டு வசனத்தை படித்தா உனக்கு என்ன வரும்? ஆமாம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். ஆமாம், யானை எந்த ஆண்டவருக்கு பயந்துதானோ தெரியல. நான் நினைக்கிறேன் நம்மளை விட மிருகங்கள்லாம் கடவுளுக்கு நல்லா என்ன செய்யுது, பயப்படுது போல். அதனால தான் அது அவ்வளோ அறிவாக இருக்குது. இன்னும் வசனம் வாசித்துங்களேன், ஏசாயா 45:20. சாதிகளில் நின்று தப்பினவர்களே, கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள். தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். கவனிங்க, யார் அறிவில்லாதவங்கன்னா, ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகள். அவங்க தான் அறிவில்லாமல் அடிக்கிறான், பிடிக்கிறான், மற்றவங்களை என்னெல்லாமோ பண்ணுறான். ஆனால் நீங்களும் நானும் ரட்சிக்கிற தேவனை தொழுது கொண்டு இருக்கிறோங்க. நமக்கு என்ன இருக்கணும்? கண்டிப்பாக அறிவு இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். தானியேல் பாபிலோனில் இருக்கிறான். சகல அங்குள்ள ஞானிகளை பார்க்கல இவங்க எப்படி இருந்தாங்க? நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மற்றவங்களை காட்டில் நீங்கள் எப்படி இருக்கணும்? பேக்கா லூஸாக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? அவங்கள விட நீங்கள் 7 மடங்கு சமர்த்தராக இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி அறிவில் தேறி இருக்கணும். அவங்க ஆச்சரியப்படணும், எப்படிப்பா இவனுக்கு இவ்வளோ ஞானம் வந்தது பாருங்கள். எகிப்து தேசத்தில் அவ்வளோ மந்திரவாதி, தந்திரவாதி, ஞானவான்கள், அமைச்சர்கள், மினிஸ்டர்கள் அத்தனை பேர் இருந்தாலும் யோசேப்புக்கு பக்கத்தில் எவனாலும் நினைச்ச முடியலை. என்ன ஒரு பிரெயின் அவனுக்கு! ஹலோ, எல்லாம் கர்த்தருக்கு பயந்ததுனால. ஆமென் சொல்லுங்களேன். தானியேல் பயந்தவன், யோசேப்பு பயந்தவன். நமக்கு ஆண்டவர் அறிவை தரணும். ஆமென் சொல்லுங்களேன். நாளைக்கு கல்யாணமாகி மாமியார் வீட்டுக்கு போகிற, அங்கேயும் அறிவோடு என்ன செய்யணும்? நடக்கணும்னா என்ன வேணும்? ஞானம் வேணும். யாருக்குன்னு நிறைய இப்போ தான் யோசிக்கிறாங்க, நாங்கள் அப்படி தான் நடக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நல்ல ஞானம் வேணும். ஆண்டவர் அந்த அறிவை தரதுக்காக நம்ம ஆண்டவருடைய சமத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பயந்து இருந்தோம்னா அவங்க பார்ப்பாங்க, என்னடா சூப்பராக சமைக்கிறாங்களே, சூப்பராக இதை பண்ணுறாங்களே, அவங்க நல்லா வேலை பார்க்குறாங்களே. நான் சில தெய்வ பிள்ளையுடைய சாட்சி கேட்டிருக்கேன். அவங்க எல்லாரும் செய்கிறத விட இவங்க செய்கிற வேலை நீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், அதில் இவங்க நல்ல புத்தியாக செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹலோ, இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை யானையாக மாற்றுங்கப்பா. இன்றைக்கி போகும்போது நீங்கள் சாதாரணமாக வந்திருக்கலாம், போகும்போது என்ன செய்ய போகிறீங்க? யானையாக மாற்றுங்கப்பான்னு கேளுங்க. ஆனால் அடுத்த ஒரு யானையை பற்றி சொல்ல போகிறேன். அந்த யானையாக மட்டும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. மதம் பிடித்த யானை. வேகமாக பாருங்க பார்க்கலாம். எரேமியா 2:24. வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டு கழுதை நீ. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். ஓகே, ரைட், போடு. இதில் கழுதையை பற்றி போடுங்க. நம்ம இன்னொரு நாள் கழுதையை பற்றி பேசிக்கலாம். ஆக்சுவலாக அதில் மேட்டர் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தன் இச்சையின் மதவெறியிலே. மதவெறி எதனால் வருது? இச்சையினால். ஆண் யானைக்கு ஒரு இச்சை, அது நிமித்தமாக அதுக்கு மதம் பிடிச்சி வெறி பிடிச்சி அலையுது. ஆக்சுவலாக மத வெறி பிடிச்ச கூட்டம் நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் வேறு. அவங்க புரியாமல் பேசுகிறாங்க. யானைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மதம் பிடிக்கும், அது இச்சையினால் வரக்கூடியது. கவனிங்க, காட்டு கழுதையும் இதே மாதிரி இச்சையினால் மத வெறினால் அதை அலையுமா. அலைஞ்சா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதை நீ தேடாத, அதை தன்னுடைய மாதத்தில் திரும்பி. நான் சொல்கிறது புரியுதா? சில வெறி பிடிச்சி அலையும், கடைசியில் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும் பாருங்கள். சில பொம்பளை பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளையாட்டு வாலிப வயசில் லவ் பண்ணிக்கிட்டு அது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எதாவது கேட்கும், போராடும், கடைசியாக ஓடி என்ன செஞ்சுருவாங்க. அதான் மத வெறி பிடிச்சி போகிறது. ஹலோ, இருக்கீங்களா? யானைக்கு மட்டும் மதம் பிடிக்கிறதில்ல, மனுஷனுக்கு என்ன செய்யுது? ஆமாம், ஏன்னா இவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நம்ம எப்படியா கல்யாணம் பண்ணி ஓடி போயிடும். உடனே நம்ம என்ன செய்வோம்? போலீஸ் ஸ்டேஷன்லாம் போவோம். போய் அங்கே எங்கே போனான்னு தெரியல. அதை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதன் மாதத்திலே அதை கண்டுபிடிப்பார்கள். அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கு. அது மாதமாகும்போது அம்மா வீட்டை என்ன செஞ்சு ஆகும்? தேடி வர அல்லது அவன் கூட்டிகிட்டு வருவான் போ. அதனால் ஆண்டவர் அழகாக பைபிள் எழுதிச்சிருக்காரு, அதன் மாதத்தில் அதை என்ன செய்வார்கள்? கண்டுபிடிப்பார்கள். யானைக்கு மத வெறி பிடிச்சது அலையும். பாருங்கள், அது ஒரு 48 நாள், ஒரு வருஷத்தில் ஒரு 40 நாள் 48 நாள், அவ்வளோதான். அதுக்கு தேவையான இச்சை தீர்ந்த உடனே அது பாட்டுக்கு திருப்பி என்ன செஞ்சிடும்? கம்முன்னு வந்துடும்.
இது மத வெறி பிடிச்ச யானையுடைய அடையாளம். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். நம்ம விசுவாசிகளும் மத வெறி பிடிச்ச யானையாக இருக்காங்க. மதம் பிடிச்ச யானைங்க. யார்? மதம் பிடிச்ச விசுவாசி. இந்த வளர்ப்பு யானையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த மாதிரி மத நீர் வரும். மத நீர் வரும்போது என்ன செய்வான்னா, யானைக்கு காலில் எப்போவுமே சங்கிலி வச்சுருப்பாங்க, முதுகுலையும் சங்கிலி போட்டு கட்டியிருப்பாங்க. சங்கிலி போட்டு கட்டி வச்ச ஒரு யானை பிக்சர் இருந்தது. அந்த யானை பிக்சர் போடு, அந்த யானையை அப்படியே கட்டி வச்சுருவாங்க. 48 நாள் அதை பிடிச்சி கட்டி வச்சுருவாங்க. அதுக்கு தேவையான உணவு எல்லாம் கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஆச்சா வச்சாங்க. 48 நாள் அதுக்கு ஒரு மாதிரி அது இதெல்லாம் போட்டு எடுத்து ஒரு மாதிரி பண்ணதுக்கப்புறம் அதுவாக என்ன செஞ்சிடும் அப்படிங்கிற. இந்த மத வெறி பிடிச்சினா தான் பாகனையே தூக்கி போட்டு மிதிச்சிடும். மத வெறி பிடிச்சினா என்ன வேணாலும் பண்ணும், அது என்ன செய்யுதுன்னே தெரியாது. ஹலோ, இருக்கீங்களா? விசுவாசிகளும் அப்படி தான். மதம் வந்துச்சுன்னா பாஸ்டரை கூட தூக்கி போட்டு என்ன செஞ்சிடும். யானைக்கு மதம் பிடிச்சுன்னா ஓடி போகும், விசுவாசிக்கு மதம் பிடிச்சிச்சா கரெக்டாக யாரோ சொன்னாங்க சபையை விட்டு என்ன செஞ்சிருது. அப்போ அதெல்லாம் என்ன யானைங்க? மதம் பிடிச்ச யானைங்க. அதுக்கு சபையில் இருக்க பிடிக்காது. அது எங்கேயா ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. என்ன பொருத்தமாக இருக்குது. நான் இதை பற்றி மட்டுமே இன்றைக்கி பேசி நான் முடிச்சிடப்பா. ஒரு இடத்துல நிற்காது, கண்டடலாம் சுத்தம். அதுக்கு இச்சை தீரணும். அதுக்கு இச்சையான போதகர்கள் எங்கேயா கிடைப்பாங்களா? இச்சையாக பேசுகிறவங்க யாராக இருப்பாங்களா? ஜாலியாக டான்ஸ் ஆடுற பாஸ்டர் யாராக கிடைப்பாங்களா? அல்லது நீ வாழ்கவே வாழ்வாய், நீ 100 ஆண்டு வாழ்வாய், உனக்கு நோயே வராது, நீ இப்படி தான் இருப்ப அப்படின்னு எதாவது இருக்கா? அல்லது சர்ச்சு பெரிய பெரிய அளவில் சர்ச் இருக்குதா? கார் நிறுத்துகிற மாதிரி சர்ச் இருக்குதா? பாஸ்டர் கோட்டு சுட்டு போட்டிருக்க? இச்சையின் மத வெறியில் அலைகிற யானை விசுவாசிகளே. மத வெறி கண்ட இடத்துலலாம் அலையும். ரெண்டாவது யாருக்கும் அடங்காது. யாருக்கும்? பாகன்ட்ட யானையை பற்றி கேட்குறாரு, அதுக்கு மதம் பிடிக்கணும் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு. அப்போ அவர் சொல்கிறாப்புல, ஒன்று அந்த கண்ணுக்கும் காதுக்கும் நடுவில் அந்த தண்ணி வரதை வச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம். அது வரல, அது லேசாக சில சமயத்தில் ஏதோ மாதிரி இருக்கலாம். அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, மற்ற நேரம் டேய் அழகு அப்படின்னு கூப்பிட்டா ப அப்படின்னு குரலை கொடுக்குமா. ஆனால் மதம் பிடிச்சிச்சுன்னா குரலை கொடுத்தா என்ன செய்யாது, கேட்காது. அதை செய்யினா கரெக்டாக விசுவாசி மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இது செய்யினா செய்யாது. அது வரைக்கும் தலையத்திலே நல்லா ஆட்டிக்கிட்டு இருக்கோம், இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்லா கடி தட்டும், பாட்டு பாடும். யானை அப்படி இப்படி இருக்கும். அவன் சொல்கிறான் நல்ல கையாசைக்கும் காலாசைக்கும். அப்படி இருந்தால் அது நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம். டப்புன்னு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கும். நம்ம வீட்டில் பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா? கோவம் வந்தால் எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுக்காரர் ஞாபகம் வர்றாரா? உள்ளுக்குள்ளால் எதையோ அடக்கி வச்சுட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி. அப்போ இவன் உஷாராயிடுவாங்க சம்திங். ஏன்னா அதுக்கு மதம் அந்த முத்திர ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இவனே பக்கத்தில் தான் இவனை தூக்கி போட்டு மிச்சு கொண்டு போடும். அதனால் அப்படி இப்படி குரல் கொடுப்பான். அப்படி இப்படின்னு அது ஒரு மாதிரி இருந்த உடனே உஷாராகி காலில் விலங்கு போட்டு வச்சுருவான். இது எங்கேயா ஓடி போகுது, அத்துக்கிட்டு போகுது, எதையா ஒன்று பண்ண போகுதுன்ட்டு டக்குன்னு விலங்கெல்லாம் போட்டு மாட்டி வச்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டு பார்ப்பான். அதுதான். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் யாரையும் நெருங்க விட மாட்டான். யாரையும் பக்கத்தில் நெருங்க விட மாட்டாங்க. இவங்களே பக்கத்தில் போகிறதுக்கு தயங்குவாங்க. அது கொஞ்ச நாள் தண்ணி கிண்ணி இல்லாமல் ஒரு மாதிரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும். ஆமாம், மதம்லாம் அடங்கி போகும். நம்ம பிள்ளைங்களும் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா தண்ணி கிண்ணி கொடுக்கக்கூடாது. சரியா? அல்லேலூயா. இன்றைய விசுவாசிகளின் நிலைமை இதுதான். இன்றைக்கி ஒரு காலத்தில் விசுவாசிகளுக்கு மதமே பிடிக்காது. இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிடிக்கும். நம்ம விசுவாசிகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ வாரந்தோறும் மதம் பிடிக்குது. அது என்ன கணக்குன்னே தெரிய மாட்டேங்குது. போகட்டும். இப்படி மதம் பிடிக்கிற யானை யாருக்கும் அடங்காது. அடி வாங்கும். என்ன வாங்கும்? செம்ம அடி வாங்கும். செம்ம அடி வாங்கும். நான் பார்க்குறேன் மதம் பிடிச்ச யானைகள்லாம் செம்ம அடி கொடுக்குறானுங்க. அதை வாழை பிடிச்சி அடிக்கிறான், என்ன இல்லாமல் பிடிச்சி அடித்து அதை ஒரு வழி பண்ணுறான். அதே மாதிரி பிசாசு உங்களை அடிப்பான். அவ்வளோதான். கடைசியாக சிக்கிக்கும். எங்கேயாவது என்ன செஞ்சுக்கும், சிக்கிக்கும். மதம் பிடிச்ச விசுவாசிகள் கவனமாக இருக்கணும். இந்த மதம் பிடிச்ச அலையை பார்த்திங்களா, அந்த ஆண் யானை. இந்த ஆண் யானையை பிடிக்கிறதுக்குன்னே அந்த வனத்துறைக்காரங்க அந்த யானை பிடிக்கணும்னு இருக்கிறவங்க என்ன செய்வான்னா, ஒரு பெண் யானையை மரத்தில் கட்டி வச்சுருவான். இதுக்கு தான் 3 கிலோமீட்டர் தூரத்தில் வாசனை தெரிஞ்சிருமே. இது மதம் பிடிச்சி அலையுது இல்லை. ஓஹோ, அங்கே ஒரு பெண் யானை இருக்குதுன்னு இது வேகமாக குடுக்குன்னு ஓடுவாங்க. இவங்க அங்கே போகிற இடத்துல அவன் பள்ளம் வெட்டி வச்சுருப்பான். புதுக்குன்னு என்ன செஞ்சிடும், விழுந்துடும். அது முந்தியான். இப்போ என்ன டெஸ்ட்டு, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் வந்து ஊசி போட்டுறாங்க. துப்பாக்கி வச்சு என்ன செஞ்சுறாங்களா, ஊசி போட்டு அதை குத்தின உடனே அவங்க இவங்கள பார்த்து மயங்கி வந்தவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுறாங்க, இங்கே மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கு பிறகு டக்குன்னு சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி வச்சு அதுக்கப்புறம் இதுக்கு தீனி போட்டு அதைத்தான் கும்கி யானையாக மாற்றுறாங்களாம். அப்படி பெண் யானையை வச்சு தான் பிடிக்கிறாங்களாம். ஹலோ, ஜாக்கிரதை. மத வெறி பிடிச்சி இச்சையில் எங்கேயாவது அலையாதீங்க.
பள்ளத்தில் விழுவீங்க, அல்லது ஊசி போட்டு உங்களை மயக்கி உங்களை வச்சு அப்புறம் வேலை காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் யானையாக என்ன செஞ்சிருவீங்க, மாறிடுவீங்க. அப்புறம் எல்லா யானையும் நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், தள்ள வேண்டியது இருக்கும். உங்களை வச்சு எல்லா வேலையும் என்ன செய்ய வேண்டியிருப்பாங்க, கவர்மெண்ட்டு செஞ்சு முடிச்சிடும். ஜாக்கிரதை, உங்களை புள்ள போல் அழகாக சபைக்குள்ளே வச்சா மதம் பிடிச்சி இச்சையில் அலையலாமல் போகட்டும். நீண்ட நேரம் நிற்கும் யானை, அடுத்த யானைக்கு பேரும் உங்களை மாதிரி நீண்ட நேரம் ஆனாலும் உட்காந்துருக்கிற யானை. சரியா? நான் சொன்னேன்ல, எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் 20 மணி நேரம் வேணால் கூட நிற்கும். அவ்வளோ சீக்கிரம் சாயாது. அப்படி சாயறதா இருந்தால் எப்போ தான் சாயின்னு சொன்னேன். ஒன்று செத்தா சாயம், இல்லைன்னா நோய் வந்தால் சாயம், இல்லைன்னா குளிக்கும்போது. எவ்வளோதான், இந்த 3 டைம் தான். நம்ம இந்த 3 டைம் தவிர மீது எல்லா நேரமும் சாஞ்சு தான் இருக்கிறோம். ரைட், ஓகே, போகட்டும். கவனிங்க, நான் இந்த நிற்கிறத பற்றி நான் யோசிக்கும்போது நாம் தேவ சமூகத்தில் எவ்வளோ நேரம் நிற்கிறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அந்த ஆவடியில் பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவங்க சபையில் நான் பார்த்துருக்குறேன். ஸ்டார்டிங் ஆராதனை ஆரம்பிக்கும் போது முதல் பாட்டு பாடுறாங்க பார்த்தீங்களா, அப்போ நிற்க ஆரம்பிக்கிறது. பாஸ்டர் மெசேஜ் கொடுப்பார் பார்த்தீங்களா, அப்போ தான் என்ன செய்கிறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ ஆசையாக இருப்பாங்க, எப்படா பாஸ்டர் மெசேஜ் கொடுப்பார் அப்படின்னு. அடுத்த வாரத்தில் நான் அதை செய்யலான்னு இருக்கிறேன். யோசித்து பாருங்களா, எனக்கு நானும் யூடியூப்பில் பார்க்குறேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அந்த விசுவாசிங்க இவ்வளோ நேரம் நிற்கிறாங்க. அப்படி பழக்கி வச்சுட்டாங்க. நாங்கள் உங்களை உட்கார வச்சு என்ன செஞ்சிட்டோம், அதுக்கே இடுப்பு வலி குறுக்கு வலி. போகும்போது பாரு, ஆளுக்கு ஏசுவே சொல்லிட்டு போவீங்க. சேரில் உட்காந்தே அந்த கதை நமக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், யானை நீண்ட நேரம் நிற்கும். நாமும் தேவ சமூகத்தில் நீண்ட நேரம் நிற்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நானும் சொல்ல, நின்று ஜெபிக்கிறீங்களோ உட்காந்து ஜெபிக்கிறீங்களோ, தேவ சமூகத்தில் நிற்கணும். ஆமென். 1 ராஜாக்கள் 18:15 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை சேனைகளின் கர்த்தருக்கு முன். நீங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், யாரு, எலியா, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நாமும் சொல்லணும். ஆமென். ஆனால் இப்படி சொன்னால தான் ஒரு நாள் சூரஜெடி கிளப்பை என்ன செஞ்சுக்கிட்டாரு. நாம அந்த எலியாவா இந்த எலியாவா? எலியா பார்ட் 1, எலியா பார்ட் 2. ஹலோ, எங்கே இருக்கீங்க? ஆண்டவர் அவனை படுக்க விடலை, எழுந்துச்சு திருப்பி என்ன செய்ய வச்சாரு, இங்கே வந்து என் பர்வதத்தில் நில் அப்படின்னு சொன்னார். கரங்களை தட்டி வரல சொல்லுங்களேன். நீங்கள் படுத்து கிடக்கிறதையோ சோர்ந்து கிடக்கிறதையோ சுருங்கி போய் கிடக்கிறதையோ ஆண்டவர் விரும்ப மாட்டார். அவருக்கு ஆசை, என் பிள்ளைங்க சமூகத்தில் வந்து என்ன செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தரட்டும். கடைசியாக, நீண்ட காலம் வாழுகிற யானை. வேகமாக வாசிங்க பார்க்கலாம். நீண்ட காலம் வாழுகிற யானை. பிரசங்கி 8:13. நான் சொன்னேன்ல, மிருகங்கள்லேயே அதிகமான வருஷம் வாழ்கிற யானை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யானை தான். நீண்ட காலம் வாழும். துன்மார்க்கனும் நன்றாக இருப்பதில்லை. ஒரு அலையில் சொல்லுங்களேன். துன்மார்க்கன் ரொம்ப நாள் வாழ மாட்டான். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்நாள் நீடித்து இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொன்னேன், யானைக்கு 70 வயசு தாண்டி வாழுது. ஜூவில் இருந்தால் இன்னும் நிறைய வருஷம் வாழுமா. ஏன்னா அதுக்கு தேவையான சத்தான ஆகாரங்கள்லாம் கொடுக்குறாங்களா. காட்டில் தான் அதுகளுக்கு ஆகாரம் கிடைக்காம, ஏன்னா ஒரு நாளைக்கு 1000 கிலோ சாப்பிட்னா எங்கே போகிறது அதுக்கு இல்லை. ஆனால் ஜூவில் அதுக்கு தேவையானது விட்டமின் மாதிரி நல்லா கொடுத்து கொழுன்னு வச்சிடுறாங்க. அதனால் அதுக்கு தேவையானது கிடைக்குது. இந்த மாதிரி சொல்லலாம். துன்மார்க்கர் நன்றாக இருப்பதில்லை. தேவனுக்கு பயப்படுறவங்க நீண்ட நாள் என்ன செய்வாங்க, வாழ்வாங்க. ஒரு வசனம் வாசித்துருங்க, உபாகமம் 17:20. லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். அந்த காலத்தில் இது மாதிரி பைபிள்லாம் கிடையாது. நியாயப்பிரமாணம் சுருளாக தான் இருக்கும். அது யார்கிட்ட இருக்குன்னா லேவியர் கையில் தான் இருக்கும். இந்த லேவியர் இடத்துல ஆசார இடத்துல இருக்கிற நியாயப்பிரமாண நூலை கேட்டு ஒருத்தன் அவனுக்கு வேணும்னா அவன் ஒரு பிரதி எடுத்து என்ன செய்யணும். இப்போ நீங்கள் மெசேஜ் சில சமயம் குறிப்பு எழுதுவீங்க, சிலர் ஒழுங்காக எழுத மாட்டாங்க, இல்லை அவங்க பெண்ணு ரிப்பேர் பண்ணும். உடனே நீங்கள் எழுதியிருக்கிறத கேட்டு என்ன செய்வாங்க, வாங்கி எது எழுதலான்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. உங்கள் நோட்டை பார்த்தோன்னா உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும், இவங்களே ஒன்றுமே எழுதலையா, அப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசித்து தவிங்க பார்த்தீங்களா. இதே மாதிரி அந்த காலத்தில் அவங்க ஆசாரியன்கிட்ட இருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தை வாங்கி என்ன செய்வாங்களா, எழுதுவாங்க. எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு காலத்தில் சும்மா எழுதுறது தான் வேலையாக இருக்கும். நியாயப்பிரமாணத்தை எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ பிரிண்டிங்கெல்லாம் கிடையாதுங்களா. இப்படி ஒரு பிரதியை ஒருத்தன் வச்சுருக்கணுமா. நீங்களாம் பைபிள் வச்சுருக்கீங்களா? எது கேட்குறேன்னா, நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு எது தேவை? நியாயப்பிரமாணம் உங்கள் கையில், நீங்கள்லாம் இப்போ எழுதியாக வச்சுருக்கீங்க. இதெல்லாம்
100 கொடுத்து அதுவும் இலவசமாக கிடைக்குமான்னு வேறு வெயிட் பண்ணி பார்த்து கையில் வாங்கி வச்சுருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கு இது உதவும், அதுக்காக தான் அங்கே நியாயப்பிரமாணத்தை செய்து வைக்கிறான். அது மட்டும் இல்லை, அடுத்தது தன் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆமாம், சிலர் கையில் இருந்தால் மட்டும் வாழலாம்னு நினைக்கக்கூடாது. அடுத்து என்ன செய்யணும்? நல்லா இருக்குல்ல, அதை என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாஸ்தா நீயும் உன் பிள்ளைகளும் நீடித்து ஒரு அழிவியில் சொல்லுங்களேன். யாருக்கெல்லாம் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை, தயவுசெய்து கையில் ஒரு பைபிள் என்ன செஞ்சுருங்கோ, வாங்கி வச்சுருங்க. வாங்கி வச்சுட்டு சும்மா வச்சா வாழ முடியாது. அடுத்து என்ன செய்யணும்? வாசிக்கிறீங்களா? ஒரு 2-3 தலை மட்டும்தான், அதுவும் அரை குறையா. அப்படியே நீங்கள்லாம் எவ்வளோ நாள் வாழ போகிறீங்க? எப்படி வாழுவீங்க? நான் கேட்குறேன். ஹலோ, எதெல்லாம் நான்லாம் ஒரு காலத்தில் கதை புக்கை வெறி பிடிச்சி வாசிப்பேன். எனக்கு ஹிஸ்ட்ரி புக்ஸ்லாம் ரொம்ப வெறி பிடிச்சி வாசிப்பேன். எல்லாம் வேஸ்ட்டுங்க. ஆனால் வேதம்தான் என் கண்ணீரை தொடச்சிது. அல்லேலூயா. இதுதான் என்னை ஆறுதல் படுத்துச்சு. கதை புக் எனக்கு ஆறுதல், அது கற்பனை. ஆனால் இது சத்தியம், ஜீவன் உள்ளது. இதுதான் நம்மளை இன்றைக்கும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் நம்ம வாழணும்னா இதுதான் நம்மளை வாழ வைக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம யானையை குறித்து பார்த்தோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, என்னை உணர்வுள்ள யானையை போல் மாற்றுங்கப்பா. உம்முடைய கிருபையை நான் ஒவ்வொரு நாளும் உணரணும். நான் நிற்பது உம்முடைய கிருபை, நிர்மூலமாகாத உம்முடைய கிருபைன்னு உணரணும். ஒவ்வொரு நாளும் நான் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவனாக மாறணும். யோசனை கட்ட ஜாதியாக உணர்வு கட்டவனாக நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் குற்றங்களை உணர்ந்து நான் உம்முடைய சமூகத்தில் தேடணும். எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய குற்றங்களை உணர்கிறோமா? ஒரு யாக்கபரபல ரதனமா. பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக நாம் உணர்வுள்ளவர்களாக இருப்போம். ஒருவேளை பொய் சொல்லிட்டு தப்பு செஞ்சுட்டு உணர்வில்லாமல் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது வஞ்சிக்கிற ஆவியாக இருக்கும். நீ பரிசுத்த ஆவியை பெற்றனா ஒரு பொய் சொல்லிட்டு உன்னால் அமைதியாக இருக்க முடியாது, ஒரு தப்பு பண்ணிட்டு சும்மா இருக்க முடியாது. தாவீதுடைய இருதயம் அடித்து கொண்டது. ஆண்டவரே, என்னை உணர்வுள்ளவனாக்கும். தும்பிக்கை உள்ள யானையை பற்றி சொன்னேன். நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை உள்ளவராக நம்ம இருக்கணும். தும்பிக்கை இருக்கனால தான் அது டெய்லி சாப்பிட முடியுது, எதிரி அடித்து வீழ்த்த முடியுது, அதால் மூச்சு விட முடியுது, வாழ முடியுது, தண்ணி குடிக்க முடியுது. நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையுமே இழந்து போயிட வேண்டியதான். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்போம். ஆண்டவரே, என்னை அறிவுள்ள யானையாக மாற்றுங்க, என்னை அறிவுள்ளவனாக மாற்றுங்க. உங்களுடைய வேதத்தை குறித்து நான் அறிவணும், பேரில் அறிவுள்ளவனாக இருக்கணும். இன்னும் உண்மை அறியணுமே பாட்டு மட்டும் பாடினா போதாது. வேதத்தை நான் இன்னும் படித்து உண்மை நான் இன்னும் நெருங்கி ஜீவித்து உண்மை அறிந்து கொள்ளணும். எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. மதம் பிடிச்ச யானையாக நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. தன் இச்சையிலே மதவெறி கொண்டு ஓடுகிற யானையை போல நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அலைஞ்சு திரிகிற யானையை நான் இருக்கக்கூடாதப்பா. என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல் எங்கே சபை கிடைக்கும், என் விருப்பத்துக்கு ஏற்றாற் போல் எங்கே எனக்கு சான்ஸ் கிடைக்கும்னு தேடி ஓடுகிற மதவெறி பிடிச்ச யானையை போல் நான் ஒரு நாள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் மாட்டிக்குவேனே, நான் சிக்கிக்குவேனே. வேணாம் ஆண்டவரே. மத வெறி பிடிச்ச யானை யாருக்கும் பிடிக்காது. யானை அன்புள்ளது, இரக்கம் உள்ளது. ஆனால் வெறி பிடிச்சுன்னா அடித்த கொன்னே போடும். வெறி பிடிச்சுன்னா அதுவும் சிக்கிக்கொள்ளும். ஆண்டவரே, வேண்டாம்ப்பா, ஒப்பு கொடுங்க. நான் இச்சைகளை விழுந்துடக்கூடாது. பிசாசு அநேக இச்சையான காரியங்களை நமக்குள்ளே வைக்கலாம். அதுலேருந்து என்னை விடுவித்து காத்து கொள்ளும் ஆண்டவரே. யானை அந்த யானையை கட்டி வச்சிருவான். அதுக்கு மதவெறி பிடிச்ச நாட்களில் நீங்கள் பாசஸுங்க எல்லாம் விசுவாசி எல்லாரையும் கையில் ஒரு விலங்கு போட்டு சபையில் கட்டி வைக்கணும் போல் இருக்குது. இல்லைன்னா எங்கேயா ஓடிடும், அந்த மாதிரி இருக்குது. ஆண்டவரே, இந்த நிலைமை மாறட்டும்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நீண்ட நேரம் நிற்கிற யானை நின்று நல்லா அறிக்கையிட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணால் தான் இங்கேருந்து போக போகிறீங்க. யானைக்கு 4 கால் 16 மணி நேரத்துக்கு மேலே நிற்கும். உங்களுக்கு 2 கால் இருக்குல்ல, அட்லீஸ்ட் 8 மணி நேரம் நிற்கலாம்ல. நில்லுங்க. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் நான் நிற்கணும்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, இங்கே நிற்கிறது இல்லைப்பா. ஆபிரகாமோ தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். தானியேலோ பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்த போதிலும் எருசலேமுக்கு நேராய் முழங்காலிலே நின்று கொண்டிருந்தான். எலியா தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆண்டவரே, என்னை நிற்கிறவனா உமக்கு முன்பாக ஜெபிக்கிறவனா என்னை மாற்றுங்க. தேவ சமூகத்தை நான் காத்திருக்கணும், தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்கணும். சூறை செடிக்கில் ஒரு காலத்தில் எலியா சோர்ந்து போயினான். ஒரு சமயம் நின்னான், இன்னொரு சமயம் சோர்ந்து போய் உக்காந்துட்டான். இன்றைக்கி பல பிரச்சனையை கண்டு, சில வார்த்தைகளை கண்டு, சில பலவீனத்தை நிமித்தமாக இன்றைக்கி சூறை செடிகள் நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ எழுந்து வந்து பர்வதத்தில் நில்.
நில், என் சமூகத்தில் நில்லு. ஆபிரகாம் சோதம் குமாரா அழிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். இந்த தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. தேசத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடக்குது. நம்ம எவ்வளோ நேரம் ஆண்டவருக்கு சமூகத்தில் நிற்கிறோம். நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்க கூட ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நிற்கிறது இல்லையே. ஆண்டவரே, நான் நிற்கிற யானையா இருக்கணும், என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நீண்ட காலம் ஆண்டவருக்காக வாழணும். உலகத்துக்காக மனுஷனுக்காக விட ஆண்டவருக்காக நம்ம நீண்ட காலம் வாழணும். நீண்ட காலம் நம்ம வாழ்றதுக்காக ஆண்டவர் நமக்கு பைபிளை கொடுத்துருக்கிறாரு. அதை வாசித்தா நீயும் உன் பிள்ளையும் நீண்ட நாட்கள் வாழுவீங்க. எவ்வளவு அருமையான வார்த்தையை தேவன் நமக்கு வேதத்தில் வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவனுடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோமா? ஆமே நாமே 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 நாமே. இந்த இடத்துல இருந்து நம்பிக்கை உள்ளவர்களாய் கடந்து போவோம். ஆமே நாமே 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 நாமே. தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும். ஆமே, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை. ஆண்டுடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிற மத பிடிச்ச யானையை போல நம்ம இருக்க வேண்டாம். இந்த உலகம் எல்லாம் வேஸ்ட். சொல்லுங்க, உள்ளமும் உடலுமே எஸ் உமக்கா ஏங்குதே. டடி, எங்க இருதயம், எங்க உள்ளம், எங்க உடல் உம்மை மாத்திரம் வாஞ்சிக்கட்டும் ஆண்டவரே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும். உங்க சமூகம் எனக்கப்பா. தகப்பனே, இந்த மாலை வேளையிலே எங்கள் வேதத்தில் உள்ள வசனங்களையும் ஆண்டவரே, வேதத்தில் உள்ள ஒரு மிருகத்தையும் குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தியானத்தில் வாஞ்சியோடு வந்து கலந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசி இருக்கிறீர், உணர்த்தி இருக்கிறீர். எங்களை இன்னும் உணர்த்தும், உருவாக்கும், உமக்கு பிரியமானவர்களாய் மாற்றும். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. Thank you.